அருள்ஞான சபையின் 285வது மாத கூட்டம் தொடங்குகிறது. முதலாவதாக இறைவணக்கம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உள்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. கலைத்தந்தை வாழ்த்து. சித்தத்துள் சிவத்தை வைத்தார், செந்தமிழ்நாவில் வைத்தார், வித்தகம் தொழிலில் வைத்தார், வெறுப்பினை தொண்டில் வைத்தார், எத்திசை புகழும் வைத்தார், எண்ணிலார் வாழ வைத்தார், அத்தனாம் தியாகராசர் அண்ணலை கருத்துள் வைப்பார். சான்றோர் பெருமக்களே, அருள்ஞான சபையின் 285வது மாத கூட்டத்திற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருள்ஞான சபையினுடைய தோற்றம் பற்றி அரங்கத்திலே இருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரும் நன்றாக அறிவார்கள். ஆனாலும் எங்களுடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் நம்முடைய அருள்ஞான சபையை பற்றி இன்னும் சிறப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்த அருள்ஞான சபையை பற்றிய ஒரு சில வார்த்தைகள். எங்களுடைய கலை அன்னையார் டாக்டர் ராதா தியாகராஜன் அவர்கள் பழனியிலே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுடைய தக்காராக 2 முறை இருந்தவர்கள். அழகப்பா பல்கலைக்கழகத்தை தொடங்கி 2 முறை அங்கே துணைவேந்தராக இருந்தவர்கள். நிறைய ஆன்மீக பணியையும் கல்வி பணியையும் மேற்கொண்டவர்கள். அவர்கள்தான் 2001ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் இந்த அருள்ஞான சபையை தொடங்கினார்கள். பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்தர் அவர்கள் இந்த சபையை தொடங்கி வைத்தார்கள். அன்று தொடங்கி இன்று வரை 285 மாதங்கள் தொடர்ந்து இந்த கூட்டங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலே இருக்கக்கூடிய தலை சிறந்த பேச்சாளர்கள், அந்தந்த துறையிலே வல்லமை பெற்றவர்கள், அவர்களையெல்லாம் எங்களுடைய கல்லூரி இந்த மேடைக்கு அழைப்பித்து அவர்கள் மூலமாக ஆன்மீக செய்திகள் மட்டும் அல்லாமல் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான செய்திகளை எல்லாம் இங்கே நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று ஒவ்வொரு மாதமும் வருகை தரக்கூடிய உங்களையெல்லாம் எங்களுடைய அருள்ஞான சபை சார்பாக வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருள்ஞான சபை தொடர்ந்து நடைபெறுவதற்கு எங்களுடைய தலைவர் கருமுத்து கண்ணனையா அவர்கள் துணை நின்றார்கள். அதன் பின்னர் இப்பொழுது தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய திரு ஹரி தியாகராஜன் அவர்கள் இந்த அருள்ஞான சபையை மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். எனவே அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் பணிந்து வணங்குகிறோம். பெருமக்களே, இந்த 285வது கூட்டத்திற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய பெருமகனார் திருவைந்தை ஆறாவது சுவாமிகள் அவர்கள், இவர்களுடைய குறிப்பை பார்த்தால் மிகச்சிறந்த வல்லமை பெற்றவர்களாக இவர்கள் விளங்குவதை அறிய முடிகிறது. தொடக்கத்தில் இவர்கள் தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தில் பல ஆண்டுகள் இவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். டெல்லியிலே அவர்களுடைய பணிக்காலம், இவருடைய தொடக்க காலத்தில்
அமைந்திருக்கிறது. அதன் பின்னர் அந்த பணியிலே இருந்து விடுபட்டு சென்னைக்கு வந்து வங்கி பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இந்த புதுதில்லி பணியாக இருக்கட்டும், வங்கி பணியாக இருக்கட்டும், அந்த பணிகளெல்லாம் நம்முடைய உடம்பு வளர்ச்சிக்குத்தானே தவிர உயிர் வளர்ச்சிக்கு அவை எந்த விதத்திலும் துணை புரியவில்லை என்ற அந்த எண்ணம் கொண்டு தன்னை முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி கொண்ட பெருமகனார் இவர். இவருடைய கல்வி தகுதியை பார்த்தால் நாம் வியந்து விடுவோம். முதுகலை வடமொழியில் இவர்கள் மிகச்சிறந்த நிலையிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எம்ஏ சான்ஸ்கிரிட். அதன் பின்னர் எம்ஏ நியாயசாஸ்திரம் என்ற மற்றவர்களெல்லாம் மிக எளிதில் அணுக முடியாத ஒரு துறையிலே வல்லமை பெற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். சரி, படித்தது போதும் என்று அவர்கள் இல்லாமல் பல துறைகளிலே தன்னை இன்னும் சிறந்த நிலையிலே உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மன்னார்குடி ராஜகோபாலாச்சாரிய சுவாமிகளிடம் இவர்கள் விசிஷ்டாத்வைத அந்த வேதாந்தத்தையும் தமிழ் பிரபந்தங்களையும் இவர்கள் முறையாக கற்றிருக்கிறார்கள். எந்த துறையிலே அவர்கள் சென்றாலும் அதை முழுமையாக கற்று அதிலே ஆழங்கால் பட்டவராக இவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். ஒரு 15-20 நிமிடங்கள் இவர்களோடு உரையாடி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த பொழுது இவரிடமிருந்து நிறைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதினேன். இந்த பங்க்சுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை உடையவராக இவர்கள் இருக்கிறார்கள். குறித்த நேரம் மட்டுமல்ல, எந்த பணியை எடுத்துக்கொண்டாலும் அந்த பணியில் பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மை இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகின்றவராக இருக்கிறார்கள். இக்காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த பெர்ஃபெக்ஷன் என்பதும் குறித்த நேரத்திலே வரக்கூடிய அந்த பங்க்சுவாலிட்டி என்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது என்ற அந்த தன்மையையும் நாங்கள் இருவருமாக பேசிக்கொண்டு இருந்தோம். அது மட்டுமல்ல, காணியம்பாக்கம் ஸ்ரீ தேவநாத ஆச்சாரியார் அவர்களிடம் இவர்கள் நியாயசாஸ்திரம் கற்றார்கள். இந்த தேவநாதாச்சாரியார் சாதாரணமானவர் அல்ல. கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ் வடமொழி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக அவர்கள் விளங்கியவர்கள். அது மட்டுமல்லாமல் திருப்பதியில் இருக்கக்கூடிய வேதிக் யூனிவர்சிட்டியிலையும் அவர்கள் துணைவேந்தராக இருந்த பெருமகனார். அவர்களிடம் இவர்கள் நியாயசாஸ்திரத்தை இவர்கள் கற்று தேர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்றிருக்கிறார்கள். ஹரிகதை சொல்வதிலே வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நேற்று வரை கடந்த 1 மாத காலமாக தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளிலே அவர்கள் கலந்து கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய திறமையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. நல்ல இசைச்சொற்பொழிவுகளை எல்லாம் அவர்கள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய பெருமகனார் அவர்கள். பேசுவது காற்றோடு போய்விடும், எனவே இவற்றை எழுத்திலே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணமுடையவராக நிறைய ஆன்மீக கட்டுரைகளை எல்லாம் நூல்களையெல்லாம் அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். இசைப்பேழையாகவும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இத்தகைய பெருமகனார் இந்த அரங்கத்தில் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற தலைப்பு, இந்த தலைப்பிலே அவர்கள் உரையாற்ற வந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை போட்டவுடனே எங்களுடைய தொலைபேசிகளுக்கு பலரும் தொடர்ந்து பேசினார்கள். எங்களுக்கு நிறைய பாராட்டுகளும் வந்தன, எதிர்மறையான கருத்துகளும் வந்தன. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட தலைப்பு தேவை என்று எங்களிடம் பலர் எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தினார்கள். அவரிடம் முதல்ல பேசிய பொழுதே அவர் சொல்லுகிறார், அந்த பேட்ரியாட்டிசம் என்று சொல்லக்கூடிய தேசபக்தி,
நான் கேட்டேன், ஏன் இந்த ஆர்மியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அந்த நேரத்தில் எனக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் துறை, ஃபினான்ஸ் துறை என்ற அந்த இரண்டிலும் வேலை வந்தது. ஆனால் நான் இந்த டிஃபென்ஸை நான் தேர்ந்தெடுத்தேன் என்ற பொழுது, ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டேன். இல்லை, மற்ற துறைகளை விட எனக்கு இந்த துறை ஈர்ப்புடையதாக இருந்தது. காரணம் என்ன என்றால், தேசத்திற்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம், அதனால் இதில் சேர்ந்தேன் என்று சொன்னார். இதெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பண்புகள். இத்தகைய பெருமகனார் ராமனை பற்றி நிறைய செய்திகளை இங்கே சொல்ல வந்திருக்கிறார்கள். ராமனை அறியாதவர்கள் இந்திய நாட்டிலே இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால், எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ராமனுடைய கதையும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய கதையும் மகாபாரதமும் ராமாயணமும் எல்லா இடங்களிலும் பரவலாக படிக்கப்பட்டும் பேசப்பட்டும் சொல்லப்பட்டும் வருகின்றன. எனவே இந்த ராமகாதையிலே இருக்கக்கூடிய ராமனை பற்றிய பல செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்ல இருக்கிறார்கள். கம்பன் சொல்லுவான், ராமனை விட ராமநாமம் உயர்ந்தது என்று சொல்லுவார். ராமநாமம் எந்த விதத்திலே உயர்ந்தது? ஏதேனும் ஒரு எடுத்துக்காட்டு காட்ட வேண்டும் என்றால், சாதாரணமான ஒரு கழுகு, சம்பாதி என்ற அந்த கழுகினுடைய இறகுகள் எல்லாம் தீந்து போய்விட்டன சூரியனுடைய வெப்பத்தினாலே. அப்பொழுது வானரங்கள் எல்லாம் சீதையை தேடி சென்ற அந்த நிலையில இந்த சம்பாதி தான் அசோகவனத்திலே சீதை இருக்கிறாள் என்ற அந்த குறிப்பை காட்டியது. அப்பொழுது சம்பாதி வேண்டியதாம், எனக்கு நீங்கள் ஏதேனும் உதவி செய்வதாக இருந்தால் ராமநாமத்தை நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய இறகுகள் எல்லாம் வளர்ந்து விடும் என்று. ராமநாமம் சொல்லப்பட்டது, இறகுகள் வளர்ந்தன என்றால், ராமனை விட ராமநாமத்திற்கு எந்த அளவுக்கு சிறப்பு என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அந்த ராமனை பற்றி, ராமநாமத்தை பற்றி, நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றிருக்கக்கூடிய திருவையிந்தை, இங்கே இருக்கக்கூடிய பெருமக்களுக்கெல்லாம் தெரியும் அது என்ன திருவையிந்தை. அந்த 108 வைணவ திவ்ய தேசங்களிலே ஒன்று அந்த திருவகீந்திரபுரம் என்ற கடலூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இடம். அந்த ஊரை சார்ந்த பெருமகனார். பலருக்கு நான் இந்த ஊரை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலேயே பெருமை. அந்த பெருமை மிக்கவர் நம்முடைய ஆறாவது சுவாமிகள். அத்தகைய பெருமகனார் இன்று ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற இந்த தலைப்பிலே உரையாற்றுவார்கள். அந்த உரையாற்றுவதற்கு முன்னதாக அவருக்கு சிறப்பு செய்யப்படும். நம்முடைய தமிழ்துறை சார்ந்த பேராசிரியர் டாக்டர் காந்திதுரை அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். பேராசிரியர் செந்தில் நாராயணன் அவர்கள் மற்ற மரியாதை செய்வார்கள். செந்தில் திருவையிந்தை ஸ்ரீ ஆறாவது சுவாமிகள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற தலைப்பில் இப்பொழுது உரையாற்றுவார்கள். ஜெய் ஸ்ரீராம். பத்தனுக்கேயருள் சத்தியந்தான், புத்தியுமானதோர் குறையிலதாம், எத்திரத்திலும் எங்கும் நிற்குமதாம், முத்தியுமருளும் நரசிங்கமதாம். ஏற்றி மனத்தழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான், போற்றி யுகப்பதும் புந்தியிற் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கு. எண்ணரும் சாத்திரம் கற்றதனை பன்னலார் மொழியிலே தந்தனை, அன்னையாய் அத்தனாய் நின்ற எம் மன்னையோய் மனத்திருந்தெம்மைக்கா என்று அடியேனையும் ஒரு பொருளாக்கி
இங்கு கொண்டு வந்து சேர்த்துள்ள எம் ஆசான் மகோமகோபாத்தியாய ஸ்ரீ மன்னாரடி சுவாமியின் மலர்பாதங்களில் பணிந்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினார். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அஞ்சிலே ஒன்றாறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழைத்து காப்பான். இந்த மதுரை தியாகராஜர் கல்லூரியின் அனைத்து அதிகாரிகளுக்கும், இங்கு அமர்ந்துள்ள உங்கள் அனைவருக்கும், இந்த கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும் நாளைய பாரதத்தை மட்டுமன்றி உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய திறத்தை உடைய மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும், இப்படி ஒரு வாய்ப்பை அளித்தமைக்காக கல்லூரி நிர்வாக நல்லுள்ளங்களுக்கு அடியனுடைய பணிவான நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். இங்க ஒரு தியாகராஜனின் ஏற்றத்தை பற்றி இன்னொரு தியாகராஜருடைய இடத்தில் பேசவிருக்கிறோம். முதல் தியாகராஜர் யார் என்று சொன்னால் வள்ளல் கலைத்தந்தை கருமுத்தி தியாகராஜன் செட்டியார் அவர்கள். ஒரு சமுதாய வளர்ச்சிக்காக அதற்கான ஒரு சிறந்த விஷனரியாக விளங்கியவர் அந்த பெரியவர். இப்படி ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை உருவாக்க முடிந்திருக்கிறது என்றால் அதற்கு அவர் ஒரு தேசியவாதியாயும் தன்னலமற்ற தொண்டராயும் தன்னை வைத்து கொண்டிருந்தால் மட்டுமே இது அவருக்கு சாத்தியமானது என்று நினைக்கிறேன். தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாய் கொண்டு தன்னலமற்ற சமுதாய தொண்டு புரிந்த பெரியவர்களில் ஒருவராக விளங்கியவர் நமது கலைத்தந்தை. அதோடு மட்டுமன்றி தனது வாரிசுகளின் உதிரத்திலும் அந்த உணர்வை ஊட்ட முடிந்ததும் அந்த கடவுளின் இன்னருளே. அதனால் முதற்கண் இந்த கல்லூரி அதன் நிர்வாகிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதன் பிறகு அருள் ஞான சபை இது மாதிரியான ஒரு கூட்டத்தை, அதுவும் ஆன்மீக விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை ஒரு 285 மாதங்கள் விடாது நடத்தி கொண்டிருக்க வேண்டுமென்றால் ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. ஏன்னா சென்னையிலேயோ இன்னும் பல இடங்களில் நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு 4-5 ஆனவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறைகிறது, இல்லை அதில் பல இடையூறுகள் ஏறுகின்றன. அப்படிலாம் இல்லாமல் 285 எபிசோட்ஸ், அதாவது நிகழ்ச்சிகள் இது மாதிரி நடத்த வேண்டும் என்றால் அது மிகவும் ஒரு பிரமிப்பான வியப்பான செயல். அதற்கும் அந்த கடவுள் தான் அவர்களுக்கு அருள்கின்றான். இதேபோல் 1000வது நிகழ்ச்சியும் நடைபெறும் என்பதும் திண்ணம் என்று அந்த பகவானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இங்கு 2வது தியாகராஜன் யாரென்றால் ராமபிரான். அவன்தான் இன்றைய தலைப்பின் நாயகன். ராமபிரான் எப்படி தியாகராஜன் ஆவான் என்று கேட்டால், முதலில் பரத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய தனது ஒப்புயர்வற்ற தன்மை அதை தியாகம் செய்து இங்கு வந்து பூமியில் பிறக்கின்றான். திவ்ய அயோத்தி, அதாவது அயோத்தி என்றால் வெல்லப்பட முடியாதது என்ற அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு இடம் ஸ்ரீவைகுண்டம். அந்த திவ்யமான அயோத்தியை விட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு அயோத்தி மாநகருக்கு இங்கு வந்து அருளுகிறான். தனது அரசுரிமையை தியாகம் செய்கிறான் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக. இது நடந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்களை கூட இவனால் செய்ய முடிவதில்லை, அதுவும் தியாகம் செய்ய வேண்டியதாகிறது. தனது அவதாரத்தின் பலனாக இருக்கக்கூடிய அரக்கர்களை அழிப்பதற்காக தன்னுடைய இன்னுயர் மனைவியான சீதையை கூட தியாகம் செய்ய வேண்டிய சில மாதங்கள் பிரிந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. யாவர்க்கும் அடைக்கலம் தந்தரக்கூடிய சரணாகத வசலன் என்று போற்றப்படக்கூடிய இந்த ஸ்ரீராமன், இவன் போய் ஒரு சுக்ரீவனிடத்திலும் ஒரு சமுத்திரராஜனிடத்தும் இவன் அடைக்கலம் கேட்கிறான். அப்படி தன்னுடைய தன்மையை சரணாகத வசலன் என்கிற தன்னுடைய பட்டத்தையும்
பெயரையும் புகழையும் அதையும் தியாகம் செய்து இவனும் ஒரு தியாகராஜனாகிறான். இப்படிப்பட்ட தியாகராஜனான ராமபிரானை பற்றி தான் இன்று நாம் சில மணித்துளிகள் பேசப் போகிறோம். இங்கு தலைப்பு அடியனுக்கு கொடுத்திருக்க தலைப்பு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம. முதலில் ஐயா அருணகிரி அவர்கள் கொடுத்தபோது ராமபிரானின் ஏற்றம் என்ற தலைப்பு இருந்தது. அதற்கப்புறம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று வைத்துக் கொள்ளலாம் என்றார். நான் சொன்னேன், ரெண்டுமே மிகவும் முதலாவதை காட்டிலும் இரண்டாவது கொடுத்தது மிகவும் இன்னும் அதைவிட அதிக உன்னதமான தலைப்பு. ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் என்னவோ ஒன்றுதான், ராமபிரானின் ஏற்றத்தை பற்றி தான் சொல்லப் போகிறோம். ஆனால் நல்ல தலைப்பு என்று கூறி அதற்காக சில விஷயங்களை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். ராம என்று ஒரு நாமம், அதை வடமொழியிலே ரமயதி இதி ராமஹா என்று சொல்வார்கள். ரமிக்கச் செய்யக்கூடியவன், அதாவது அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடியவன். இதைத்தான் மனத்துக்கினியான் என்று தமிழில் சொல்லுவார்கள். இங்கிருந்து இந்த பிராந்தியத்திலிருந்து சமீபமாக இருக்கக்கூடிய வேயர்புகழ் வில்லிபுத்தூரைச் சேர்ந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையில் 12வது பாசுரத்தில் பாடுகிறார், சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் என்று கூவி ஒரு தோழி அழைக்கிறாள். அப்படி அதனால் ராம என்கிற நாமத்திற்கே மனத்துக்கினியான் என்று ஒரு பெயர் உண்டு என்ற ஒரு பொருள் உண்டு. அடுத்ததாக ஸ்ரீராம என்று ஸ்ரீயை சேர்த்து சொல்லுகிறோம். இந்த விடத்தில் ஸ்ரீ என்பது ஒரு மரியாதை நிமித்தமாக மட்டும் சேர்க்கப்பட்டதல்ல. என்றுமே பிரியாதிருக்கக்கூடிய அகலகில்லேன் இறையும் என்று என்றும் பிரியாதிருக்கக்கூடிய தன்னுடைய பிராட்டியான லக்ஷ்மியை ஸ்ரீ அல்லது திரு என்று சொல்லப்படக்கூடியவளை இங்கு வந்து சீதையாக அவள் பிறந்தபோது அவளை அடைந்ததனால் ஸ்ரீராமன் ஆகிறார் என்று ஸ்ரீராம என்று நமக்கு கிடைத்தது. அதற்கு அடுத்த பதம் ஜெயராம என்பது. ஜெயத்துடன் கூடியவனான ராமன் ஜெயராமன், இதிலும் வெற்றி அடைந்தவன். வால்மீகி முனிவர் நாரதரை பார்த்து கேட்கிறார். ஒரு 16 குணங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுகிறார், ஒரு வரிசைக்கு கிரமமாக கூறி இந்த 16 குணங்களையும் கொண்டு இப்பொழுதும் நம்மிடையே இருக்கக்கூடியவன் ஒருவன் உள்ளானோ என்று கேட்கிறார். அதற்கு நாரதர் பதிலுரைக்கிறார், 16 என்ன, 60க்கும் மேற்பட்ட குணங்களை தருகிறார். தந்து இப்படி மேற்பட்ட குணங்களை உடையவன் தசரதனுடைய குமாரனான ராமன் இப்போதும் நம்மிடையே ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதில் ஒரு குணம் ஜிதக்ரோதகா என்பது, அதாவது கோபம் என்ற ஒரு குணம். அந்த கோபம் என்பது அறவே இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அதுவும் ஒரு க்ஷத்திரிய குலத்தில், ஒரு அரச குலத்தில் பிறந்துவிட்டு ஒரு அரசனாக இருக்கும்போது அவனுக்கு கோபம் என்பதே வராது என்றால் அவனால் சரியாக ஆட்சி செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு அண்டை நாட்டார் அவன் படையெடுத்து வருகிறான், கோபம் இல்லாவிட்டால் அப்போது பலன் இல்லை. ஒருவன் நாட்டிற்குள்ளேயே ஒருவன் தவறு செய்கிறான், அவனை தண்டிப்பதற்கு பல சாதனங்கள் உண்டு, கடைசியாக தண்டத்தை தான் பிரயோகிக்க வேண்டியிருக்கிறது. அப்போது அவனுக்கு கோபம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த கோபத்தை தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கிறவன் ஜிதக்ரோதன் என்று எனப்படுகிறான். கோபம் தன்னை எல்லை மீறி விட்ட போகுதுதான், தன்னுடைய கண்ட்ரோல், தன்னுடைய வசம் இழந்து போகிற போதுதான் இதனால் பல பிரச்சனைகள் எழுகின்றன. இந்த கோபம் என்கிறது அந்த இடத்தில் குணமாகவும் ஆகிறது சில இடங்களில். அதனால் அந்த கோபத்தை தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறவன் ஜிதக்ரோதன், அப்பேற்பட்ட ராமன். அதனால்தான் அவனால் எல்லாவற்றையும் சாதிக்க முடிந்தது. அதைத்தான் வள்ளுவப் பெருந்தகை கூறினார், தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்றால். எப்போது கோபம் தன்னுடைய வசமிழந்து ஒருவனிடம் தன்னுடைய வசமிழந்து கோபப்படுகிறானோ அப்போது அது அவனையே தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது என்கிறார். அப்படியெல்லாம் இல்லாமல் நம்முடைய ராமபிரானானவன் இந்த கோபத்தையும் தன்னுடைய வசத்தில் கொண்டிருந்ததனால் அவனால் ஜெயிக்க முடிந்தது. இது ஒரு விஷயம். அதற்கு ஜிதேந்திரியனாக இருக்க வேண்டும், தன்னுடைய இந்திரியங்களை தன் வசம், தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டும். அதனால்தான் அவனால் ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்ற கொள்கையை கொண்டு வாழ முடிந்தது கடைசி வரை. அதனால்தான் இவனுக்கு எல்லாவற்றிலும் வெற்றியும் கிடைத்தது. எதிலெல்லாம் வெற்றி? ஒரு தனையனாய், ஒரு சகோதரனாய், ஒரு இளவரசனாய், ஒரு நண்பனாய், ஒரு வீரனாய், ஒரு கணவனாய், ஒரு மக்கள் தலைவனாய், எல்லாவிடனும் மேலாக ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு லோக நாயகனாய், அனைவரின் மனத்தையும் வெற்றி கொண்டவன். அதனாலேயே இவன் ஜெயராமன் என்றானான்.
தான் ஜெயித்தது மட்டுமல்ல, தன்னை சேர்ந்தோர் அனைவரையும் வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பது என்பது இவனுடைய ஒரு கொள்கை. இதில் முக்கியமாக மாணவர்கள் இதை கவனிக்க வேண்டியது, ராமனை சரண் புகுந்தால் வெற்றி என்பது நிச்சயம் என்பது. அதற்கு அடுத்ததாக இங்கு தலைப்பில் கொடுக்கப்பட்டிருப்பது ஜெய ஜெய ராம என்பது. முதல் இரண்டும் ராமனை பற்றியதே. ராம என்றால் என்ன என்று சொன்னோம், ஸ்ரீராம என்றால் எப்படி வந்தது என்று சொல்றோம், ஜெயராம என்றால் எப்படி வந்தது என்று சொன்னோம். அப்பேற்பட்ட ராமனை நாம் பூசிக்க வேண்டியது நமது கடனாகிறது. அதைத்தான் இப்போது உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜெய ஜெயராம் எனப்படுவது. ஜெயத்தையே அளிக்கக்கூடிய அந்த ராமனே நமது போற்றுதலுக்குரியவன், எப்போதும் நமது அனைவரது போற்றுதலுக்கும் உரியவன் அந்த ஜெயராமன் என்பதை குறிக்கவே ஜெய ஜெயராம் என்று ஆனது. முராரி என்று ஒரு வடமொழி கவிஞன் இருந்தான். அவன் ஒரு நாடகம் எழுத துணிகிறான் வடமொழியிலே. அப்போது எல்லாரும் அதற்கு கருவாக எதை வைப்பது என்று ஒரு விசாரம் செல்கிறது. பல்நிலை விசாரங்களுக்கு பிறகு அவன் முடிவு செய்கிறான், ராமனையே கருப்பொருளாக வைத்து அந்த நாடகத்தை எழுதுவோம் என்று. அனர்கர் ஆகவம் என்று பெயர் அந்த வடமொழி நாடகத்திற்கு. அப்போது பலரும் அவனை கேட்கிறார்கள், முன்னமேயே ராமனை பற்றி பல படைப்புகள் இருக்கின்றனவே, நீ எதற்காக திரும்பவும் அதே ராமனை பற்றி எழுத வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவன் பதில் சொல்கிறான், யதி க்ஷுண்ணம் பூர்வைர்த்தி ஜெகதி ராமஸ்ய சரிதம் குணைஹி ஏதாவத்பிஹி ஜெகதி புனஹ அந்யோ ஜெயதி கஹா என்று கேட்கிறான். அதாவது ராமனுக்கு பல குணங்கள். முன்னமே முதலில் பார்த்தோம், நாரதர் வால்மீகி 16 குணங்களை கேட்டு இப்படி இருக்கிற இவை அனைத்தையும் உடையவன் ஒருவன் இருக்கிறானா என்று கேட்டதுக்கு இவர் 60க்கும் மேற்பட்ட குணங்களை சொன்னார் அல்லவா. அத மாதிரி அவனுடைய பல குணங்கள், அந்த கல்யாண குணங்கள் அனைத்தையும் கூறி முடித்தவன் எவனாவது உள்ளானோ? அப்படி இல்லாத போது எவ்வளவு எழுதினால்தான் என்ன என்று இந்த முராரி என்பவர் கேட்கிறார். எப்படி, அதாவது இந்த ராமாயணத்தை பார்த்தால், ராமனுடைய கதையை பார்த்தால், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், அதை ஆள்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆளுமை என்பது எப்படி இருக்க வேண்டும், அங்கு வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழ வேண்டும், ஒரு குடும்பத்தின் தலைவன் தொடங்கி அனைத்து உறவினர்களும் இருக்க வேண்டிய வழிமுறை எப்படி போன்றவற்றை தானே வாழ்ந்து காட்டி வாழ்வாங்கு வாழும் முறையை வகைப்படுத்தி கொடுக்கும் வாழ்வியல் தத்துவமாக ஒன்றோ இருக்கிறது ராமனுடைய காவியம், ராமனுடைய சரிதம் என்று கூறி, அதனால்தான் இந்த ராமனை கருப்பொருளாக எடுத்துக்கொண்டேன் என்று கூறுகிறான் அந்த கவி. அதனால்தான் சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில் கூறுகிறார், கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே என்று கேட்கிறார். கற்க வேண்டியது எது? ஒருவன் ராமபிரானை அல்லவோ கற்க வேண்டும், அது இல்லாமல் வேற எதை கற்பது என்று கேட்கிறார். அப்படியா, எதனால் அந்த ராமனையே கற்க வேண்டும் என்பது கேள்வி. அதற்கும் பதில் சொல்கிறார், நாட்டில் பிறந்தவர் நாரணற்கால் என்று யாவரோ. எதனால்? நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்கா. ஏனென்றால் அவன் இருந்த இந்த ராவண சம்ஹாரம், ராவணனை அழிப்பது அல்லது ராவணனை சேர்ந்த அரக்கர்களையும் சேர்த்து அழிப்பது என்றது மட்டும் அவனுக்கு குறிக்கோளாக இருந்தால், அங்கிருந்தே ஒரு சங்கல்பம் என்று சொல்வார்களே, அங்கிருந்து நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் செய்திருக்க முடியும் அவனால். ஆனால் அதை விட்டு இங்கு நாட்டிலே பிறந்து மனுஷருக்காக படாதனப்பட்டு, ஏனால் இவர்களுக்கு இந்த வாழ்வியலை கற்றுக் கொடுப்பதற்காக தான் வாழ்ந்து காட்டுகிறான். அதில்தான் இந்த ராமபிரான் பட்ட துன்பங்கள் எத்தனை தியாகங்கள். அப்படியெல்லாம் பட்டு நாட்டை நலியும் அறக்கரை தடிந்திட்டு நாட்டை அழித்துய்யச் செய்த நடந்தவை கேட்டுமே என்று பாடினார் நம்மாழ்வார். அப்பேற்பட்ட ராமனை அன்றி வேற எது கற்பது என்று கேட்கிறார். திருவரங்க அமுதனார் என்று ஒரு வைணவ ஆச்சாரியர், அவர் தன்னுடைய ஆசானான ராமானுசரை பற்றி எழுதும்போது ஒரு பாசுரத்தில் எழுதுகிறார், படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் என்று எழுதுகிறார். சரி, பத்தி வெள்ளம் என்பது சரி, ராமாயணம் என்பது ஒரு பத்தி வெள்ளம். இந்த பக்தி அல்லது தமிழில் பத்தி என்பதே கடவுளுக்கானது மட்டும்தானா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு வடமொழி பதமான பக்தி என்பதை போட்டு பார்த்தால் டிக்ஷனரியிலே பல அதற்கு பொருள்கள் கிடைக்கும். ஸ்ரத்தை, ஒரு பற்றுதல், நம்பிக்கை, தொண்டு, உபாசனை, இங்கு ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் அட்டாச்மெண்ட், ஜீல், டிவோஷன், ஃபெய்த், சர்வீஸ், இதெல்லாம் இருக்கிறது. ஸோ நாம் எந்த ஒன்று செய்தாலும் எதை ஒரு 100% 100% ஈடுபாட்டுடன் செய்கிறோமோ அது பக்தி எனப்படுகிறது. அது கடவுளிடம் போற போது அது வேறு மாதிரி ஆகிறது, அதுவே உபாசனை ஆகிறது.
இல்லையெனில் எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு ஈடுபாட்டுடன் ஒரு ஆசையுடன் செய்வது பக்தி எனப்படுகிறது. சரி, ராமாயணத்தில் இத்தனை கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் அதை பார்த்தால் ஒவ்வொருவரும் ஒரு அந்த பக்தியினுடைய லெவல், அந்த லெவல் ஆஃப் டிவோஷன் இருக்கிறதே, அது எந்த லெவல் என்பது புரியும். தசரதனின் பக்தி அவருடைய ஆட்சியில் 60,000 வருடங்கள் ஆட்சி செய்கிறார். அதை பற்றி பின்னர் அயோத்தியை வர்ணிக்கும் போது கம்பன் வர்ணிக்கப் போகிறான் எப்படி இருந்தது அவருடைய ஆட்சி என்பது. ராமனின் பக்தி அவனுடைய நன்னடத்தையிலும் சத்தியசந்தனாய் இருப்பதிலும் இருந்தது. சீதையின் பக்தி அவளது கற்பில் இருந்தது. இலக்குவனின் பக்தி அண்ணனுக்கு அடிமையாயிருப்பதில் இருந்தது. சுக்ரீவனின் பக்தி ஒரு நட்பில் இருந்தது. அனுமனின் பக்தி ராம சேவையில் இருந்தது. விபீஷணின் பக்தி அவனுடைய அடைக்கலம் புகுதலில் இருந்தது. கைகேயின் பக்தி தான் வேண்டியதை பெறுதலில் இருந்தது. மந்தரையின் பக்தி அவளுடைய மனமாற்றம் செயலில் இருந்தது. ராவணனின் பக்தி அவனுடைய ஆற்றலில், ஆளுமையில், எதிர்ப்பில் இருந்தது. இப்படி ஒவ்வொருவரும் ஒரு வில்லனாக இருக்க வேண்டும் என்றால் கூட அதையும் நாம் ராமாயணத்தை பார்த்தே தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒரு நாயகனாக மட்டுமல்ல, ஒரு கலகக்காரியாக மட்டுமல்ல, ஒரு வீரனாகவோ, ஒரு தொண்டனாகவோ, ஒரு நண்பனாகவோ, இது மட்டுமல்லாமல் ஒரு வில்லனாக இருக்க வேண்டும் என்றால் கூட அதுக்கு ராமாயணத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரும் தன்னுடைய கதாபாத்திரத்தை எப்படி செய்திருக்கிறார்கள் என்பது. அனுமன் சுந்தரகாண்டத்தில் ஒரு இடத்தில் சொல்கிறான், கற்பை பற்றி சொல்ற போகிற சீதையுடைய கற்பை பற்றி சொல்கிற போது, கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் என்று சொல்கிறான். சரி, சீதை ராமனை பிரிந்து கிட்டத்தட்ட 9 மாதங்கள் 8 மாதங்களுக்கு மேல் ஆகின்றன. அப்பொழுது அனுமன் பார்க்கிறான், ராமன் சொல்லிவிட்டு அனுப்பிய அத்தனை அடையாளங்களும் அப்படியே அவள் இருப்பாளா, அன்று இருந்தபடியே அவள் இருப்பாளா? நிச்சயமா இருக்க முடியாது. ஏனெனில் அவள் பட்டினி கிடந்து ஒரு ஆகாரம் உட்கொள்ளாமல், ஒரு அலங்காரம் செய்து கொள்ளாமல் அப்படி இருந்திருக்கிறாள். அவளை எப்படி கண்டுபிடிப்பது இவள் தான் சீதை என்று? வெறும் ஒரு அழுது கொண்டிருப்பதாலேயோ மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா? அல்லது மிகவும் வருத்தத்துடனான முகத்தன் இருப்பதால் மட்டும் கண்டுபிட முடியுமா? இல்லை. அப்போது சொல்கிறான், கற்பினுக்கணியை கண்களால் என்ற ஒரு பதம் போட்டுகிறான் கம்பன். எதனால் கண்களால் எப்படி அவன் அறிந்து கொண்டான் என்றால், அந்த கண்களை பார்த்தேன், அதில் ராமனே அதில் வியாபித்திருந்தான் என்கிறாள். அந்த கண்களில் இருந்த ராமன், வியாபித்திருந்த ராமனை பார்த்து இவள் தான் சீதை என்று தெரிந்து கொண்டேன் என்கிறான். ஸோ அவளுடைய கற்பு என்பது அந்த ஒரு நிலையில் இருந்தது. எதற்காக சொல்கிறேன் என்றால், அது ராமாயணத்தின் கதாபாத்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுடைய பாத்திரத்தில் எவ்வளவு பக்தியுடன் செய்திருக்கிறார்கள் என்று சொல்வதற்காக. மேலே உரையில் பெரும்பாலும் தீந்தமிழ் பிரபந்தங்களையே எடுத்து ஓரிரு பாசுரங்கள் அல்லது பாட்டுக்களை எடுத்தே விளக்கலாம் என்று இருக்கிறேன். அதுவும் முக்கியமாக கம்பனிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ராமனை போற்றுவதற்கான காரணமான அவனுடைய ஏற்றம், ராமபிரானின் ஏற்றத்தை பின்வரும் உட்தலைப்புகளில் பார்ப்போம். முக்கியமாக அடியேன் இங்கு எடுத்துக்கொள்ளப் போவது 6 உட்தலைப்புகள். ராமபிரானின் ஏற்றம் எதனால் என்று கேட்டால், ராமபிரான் ஒரு தனையனாய், ராமபிரான் ஒரு கணவனாய், ராமபிரான் ஒரு சகோதரனாய், ராமபிரான் ஒரு மாவீரனாய், ராமபிரான் ஒரு நண்பனாய், கடைசியில் ராமபிரான் ஒரு பரம்பொருளாய், சரண்யனாய். இந்த ஒரு 6 உட்தலைப்புகளை இப்ப பார்ப்போம். முதலில் அயோத்தி நகர். அதை சொல்கிற போது கம்பன் காட்டுகிறான் எப்படி இருந்ததாம் அந்த அயோத்தி நகர். அயோத்தி நகர் எப்படி இருந்தது என்று சொல்வதிலிருந்தே தசரதனுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ளலாம். வன்மையில்லை ஓர் வறுமையின்மையினால், திண்மையில்லை நேர் செருணரின்மையால், உண்மையில்லை பொய்யுரை இல்லாமையால், உண்மையில்லை பல கேள்வி மேவலால் என்று கூறுகிறான் அயோத்தியை பற்றி. அங்கு யாராலும் வெற்றி கொள்ளப்பட முடியாத அவர் அயோத்தி மாநகரிலே தேவர்களுக்கும் உதவும் நிலையில் இருந்த இந்த தசரதனுடைய தனையனாய் தன்னை ஆக்கி கொண்டான் ராமன். நம்மாலெல்லாம் முடியாத ஒரு காரியம் ராமனால் பண்ணப்பட்டது. நமக்கு யார் தாய் யார் தந்தையா இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. ஆனால் ராமனுடைய விஷயத்தில் ஆதிகாவியத்தில் வால்மீகி சொல்கிறான், பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருப்பம் என்று. தசரதனை தனது தகப்பனாக ஆக்கி கொண்டான் என்று. அப்பேற்பட்ட ஒரு பெருமையோடு பிறக்கிறான் ராமன் அயோத்தி மாநகரிலே. அப்போது முதல் உட்தலைப்பில் ஒரு மகனாய் அவன் எப்படி இருந்தான், தசரதனுக்கு தனையனாய் எப்படி இருந்தான் அவன் என்று கேட்கிற போது வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார், தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று. அதாவது ஒரு மகனானவன் தன் தந்தைக்கு ஆற்றும் உதவி எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு சபையிலே இந்த தன்னுடைய தனையன் முந்தி எல்லாரையும் விட முந்தி தன்னுடைய வித்தையிலே, அதாவது கல்வியிலே இருப்பானாயானால் அதுதான் அவனுக்கு செய்கின்ற உதவி என்றவாறு. அல்லது இந்த தந்தை அவனுக்கு சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு செல்வத்திலோ
ஒரு நித்தியமில்லாத வேறு விஷயங்களினாலோ இல்லை, அவனுடைய கல்வியினால் என்று கூறுகிறார். மேலும் மகன் தந்தைக்காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் என்பது நாம் எல்லாரும் அறிந்தது. அப்படி இந்த ராமனால் அப்படி என்ன பெருமை தசரதனுக்கு ஏற்பட்டது? எப்படி அவன் தன்னுடைய மகன் என்கிற பாத்திரத்தை எப்படி அவன் செய்து கொண்டிருந்தான் என்றால், 16 வயது கூட ஆகாத ஒரு நிலை தன்னுடைய மகனுக்கு. 60,000 வருடங்கள் தவமிருந்து பெற்ற இந்த குழந்தை இப்போது பிறந்திருக்கிறான். அவனுக்கு வடமொழியில் ஷோடச வருஷோமி என்கிறார், ராமோ ராஜீவலோச்சனா என்று. அந்த ராமனுக்கு விஸ்வாமித்திரர் வந்து கேட்கிற போது, தனக்கு துணையாக அனுப்ப வேண்டும் என்று கேட்கிற போது, இந்த குழந்தைக்கு 16 வயது கூட ஆகவில்லை. ராஜீவலோச்சனன் எப்படி வந்து ஒரு தாமரையானது சூரியன் மறைந்தவுடன் தானும் கூம்பி விடுகிறதோ, அது மாதிரி இரவு அஸ்தமனமாகிவிட்டால், சூரியன் மறைந்து விட்டால் இவனுடைய கண்களும் மூடிவிடும், அதாவது தூங்கி விடுவான். அப்பேற்பட்ட குழந்தை இவன், சின்ன குழந்தை. அவனை அழைத்து போய் என்ன செய்வீர்கள்? நிசாச்சரர்கள் என்ற பெயர் ராட்சசர்களுக்கு. அவர்களோ ராத்திரி தான் வருவார்கள், இரவில் தான் அவர்கள் நிறைய சஞ்சரிப்பார்கள். அப்படி வரபோது இவனால் ஒன்றும் பிரயோஜனமாக போவதில்லை, என்னுடைய படைகள் எல்லாம் அனுப்புகிறேன், அல்லது நானே வருகிறேன் என்கிறான் தசரதன். அப்பேற்பட்ட ஒரு வயது அவனுக்கு. 16ஐயும் விட குறைவான வயதில் இவ்வளவு அருமையும் பெருமையும் கொண்டிருந்தான் அந்த ராமன். விஸ்வாமித்திர முனிவருடன் கானகம் ஏகி தாடகி முதலானவரை முடித்து, முனிவரின் யாகத்தையும் முடித்து, அகல்யை என்பவளை உயிர் கொடுத்து, விஸ்வாமித்திரின் ஆணையாலே மிதிலையில் மன்னன் ஜனகனின் அருமை மகளான சீதையின் ஸ்வயம்வர பந்தயத்திலே பங்கேற்று வில் இருத்து வெற்றி கொள்கிறான். உடனே ஜனகனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்றால் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தான். இப்பேற்பட்ட ஒரு பந்தயத்தை வைத்து விட்டோம், ஒருவராலும் அதை பண்ண முடியலை. இனிமேல் நமது பெண்ணிற்கு எப்படித்தான் கதி, அவளுடைய கதி என்ன, எப்படி அவளுக்கு திருமணம் புரிவது என்ற ஒரு தாபத்தில் இருந்தபோது இந்த ராமன் இத்தனை சின்ன வயதில் அவன் வந்து இதை வெற்றி கொள்கிறான். மிகுந்த மகிழ்ச்சி. உடனே தான் பந்தயத்தில் வைத்த பிரகாரம் ராமனை கூப்பிட்டு என் பெண்ணை ஏற்றுக்கொள் என்கிறான். அதுக்கு ராமன் சொன்னானாம், என்னுடைய ஆசான் என்னை இந்த பந்தயத்தில் கலந்து கொள்ள சொன்னார், கலந்து கொண்டேன், வெற்றி பெற்று விட்டேன். இவளை திருமணம் புரிந்து கொள்வது என்பது என்னுடைய தகப்பனார் தசரதனுடைய அனுமதியுடன் தான் நடக்க வேண்டும், அது அவரை கேட்க வேண்டும் என்று சொன்னானாம். இந்த காலத்து மாணவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியும் ஒரு மகன் இருந்திருந்தார் இந்த காலத்தில் என்றால், அதை பார்த்து ஜனகனுக்கு திரும்பவும் வயிற்றில் புளியை கரைத்தது. ஆஹா, இப்போதுதான் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தோம் நல்லபடியாக. இப்போது இந்த ராமன் தன்னுடைய தகப்பனை கேட்க வேண்டும், தசரதர் வந்து தான் அனுமதி கொடுக்க வேண்டும் என்கிறார். ஒரு கால் தசரதன் இதை வேறு மாதிரி நினைத்து விட்டால் என்ன செய்வது அப்படி என்று மீண்டும் அவனுக்கு பயம். ஆனால் இன்னொரு நம்பிக்கையும் அவனுக்கு உண்டு. தசரதனும் ஒரு பெண்ணை பெற்றவர் தான், அவருக்கும் சாந்தை என்று ஒரு பெண் இருந்தாள். அதனால் அவனுக்கும் இந்த பெண்ணை பெற்றவர்களுடைய ஒரு மனசங்கடம் அவளுக்கும் தெரியும். அதனால் நிச்சயம் அவர் இதை அனுமதிப்பார் என்று நினைக்கிறான். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. போல் தசரதனும் வருகிறார், வந்து மிக மகிழ்ச்சியுடன் அந்த கல்யாணம் நடந்து இருக்கிறது. இப்படி தான் எப்பேற்பட்ட அருமை பெருமையுடன் இருந்தாலும் தன்னுடைய தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் தான் நடந்து கொண்டதில்லை. இப்படி ஒரு பெருமையை தேடிக் கொடுத்தான் தனது தகப்பனுக்கு அந்த ராமன். குலசேகர ஆழ்வார் அல்லது குலசேகர பெருமான், அந்த ஆழ்வார் தன்னுடைய பெருமாள் திருமொழி என்று அதில் ஒரு 10 பாட்டுகள் அவனை தாளாட்டுகிறார். அருகில் இருக்கும் ஒரு கண்ணபுரத் தெம்பெருமானை பற்றிய பாடல். அந்த ஒவ்வொரு பாசுரங்களிலும் முதல் இந்த பகவானை பற்றி கூறுகிற போது 5 நிலைகளை சொல்வார்கள். பரம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமி என்று. பரம் என்பது ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பது, வியூகம் என்பது திருப்பார்கடலில் இருக்கும் நிலை, விபவம் என்பது ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், அர்ச்சை என்பது கோவிலில் நாம் வணங்குகிறோமே அந்த நிலைக்கு பேர் அர்ச்சாவதாரம் என்பது. அதற்கப்புறம் ஒவ்வொருவருடைய மனதிலும், இங்கு இருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய மனதிலும் இருப்பதான அந்தர்யாமி நிலை. இதில் முதலில் சொன்ன 3ஐயும் காட்டி பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் எழுதுகிறார். ஒரு பாசுரத்தை மட்டும் பார்ப்போம். மண்டு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்திவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தன் கருமணியே, என்னுடைய வெண்ணமுதே ராகவனே தாலேலோ என்று இப்படி அவனை தாளாட்டுகிறார். கண்ணபுரத் தெம்பெருமான் அங்கு இருப்பவன் கண்ணன், ஆனால் இவர் பாடுவதோ ராமன். ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது? இவருடைய பக்தியானது ராமனை பற்றியதானது. எந்த கோவிலுக்கு இவர் போனாலும், எந்த பகவானை பார்த்தாலும் இவருக்கு ராமனாகவே தெரிகிறார். அதனால் ராமனை பற்றியே எழுதுகிறார் இவர். அப்படி அவர் புகழ்கிறார் தன்னுடைய பெருமாள் திருமொழியிலே. சரி, அயோத்தியா காண்டத்தில் மந்தரை சில காரியங்கள் செய்கிறாள், கைகேயின் மனத்தை மாற்றுகிறாள். அதனால்
தசரதன் இவனை காடு போக சொல்ல அனுமதி கொடுக்க வேண்டியதாகிறது. இன்னும் சொல்லப்போனால் தசரதன் ராமனை சொல்லுகிறான், உன்னால் முடியாது என்று சொல், நீ என்னை ஒதுக்கிவிட்டு நீ அரசாண்டு கொள் என்று கூட சொல்கிறான். ஆனால் அதை செய்பவன் நம்ம ராமன் அவன் இல்லை. அவனுடைய அவதார பிரயோஜனமே காட்டுக்கு சென்று ராவணாதிகளை அழிப்பது. அது மட்டுமல்ல, எப்பேற்பட்ட துன்பம் வரினும் சத்தியத்திலிருந்து நழுவாமை. அதை காட்டுகிறவன் எப்படி தன்னுடைய அப்பன் இந்த ஒரு விஷயத்தை கேட்பான்? தசரதன் மக்களை பார்த்து கேட்கிறான். இதற்கு முன்பு இந்த பட்டாபிஷேகம், இவன் கானகம் ஏகுவதற்கு முன்பான ஒரு நிகழ்வு. இவன் ஒரு மந்திராலோசனை வைத்து, தசரதன் ஒரு நிலையிலே அவன் நினைக்கிறான், நமக்கோ வயதாகிவிட்டது, இனி இந்த நித்தியமற்ற ஒரு அரசாட்சி நமக்கு தேவையில்லை. நாம் அடுத்ததாக, அது இது நாள் வரை நமக்கு ஒரு மகன் இல்லை, ராமன் இப்போது கிடைத்து விட்டான், அதுவும் சாதாரண மகன் அல்ல, உலகோர் போற்றும்படியாக இருக்கிறான், அவனுடைய அருமையும் பெருமையும் இப்படி இருக்கிறது, அதனால் அவனுக்கு கொடுத்து விட்டு நாம் ஒதுங்கியிருப்பதே நல்லது என்று நியாயமாக அவன் நினைக்கிறான். அப்போது தானாக நினைத்திருந்தால் அவன் ராமனுக்கு கொடுத்து விட்டிருக்கலாம், யாரும் கேட்பார் இல்லை. ஆனால் அன்று நடந்ததே தசரதன் பண்ணினதும் ஒரு மாதிரியான ராமராஜ்யம் என்பதால் ஒரு நியாயம் இருந்தது. மக்களை கூட்டு, தன்னுடைய மந்திரிகளை முதலில் கூட்டு அவர்களுடன் ஆலோசிக்கிறான். தனக்கோ வயதாகிவிட்டது, 60,000 வருடங்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்துவிட்டேன், இனி நான் ஒதுங்க விழைகிறேன், என்னுடைய ஆரோக்கியமோ என்னுடைய அரசாட்சியோ எதிலும் குறைவில்லை என்றாலும் கூட அடுத்த வாரிசுக்கு கொடுக்க வேண்டும் என்று ராமனை பார்த்து அவனுக்கு கொடுக்க துணிகிறேன், அவனுக்கு கொடுப்பதா நினைக்கிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறான். அதற்கு மக்கள் முதலில் வசிஷ்டன், அவர்தான் பிரதானமான மந்திரி அவருக்கு. வசிஷ்டன் சொல்கிறான், நிருப நின் குல மன்னவர் நேமி பண்டு உருட்டி பெருமை எய்தினர், யாவரே ராமனை பெற்றார், கருமமும் இது கற்று உணர்ந்தோய்க்கு இனி கடவ தர்மமும் இது தக்கதே உரத்தினை தகவோய் என்கிறான். அதாவது இத்தனை வருடங்கள் ரகு மகாராஜன் தொடங்கி இத்தனை மன்னர்கள் வந்துவிட்டார்கள், யாருக்கும் ஒரு ராமனை போன்ற ஒரு மகன் வாய்த்ததில்லை, உனக்கு வாய்த்திருக்கிறான், அவனுக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுப்பது, நீ செய்வது மிகவும் சாலச் சிறந்தது என்று வசிஷ்டர் மிகவும் மனன் மகிழ்ச்சியோடு அதை ஒப்புக்கொள்கிறார், கொடுக்கிறார். தசரதன் அப்போது மகிழ்கிறானாம். எப்பேற்பட்ட அவனுக்கு மகிழ்ச்சி இருந்ததாம், மற்ற அவன் சொன்ன வாசகம் கேட்டலும் மகனை பெற்ற அன்றினும் பிஞ்சகன் பிடித்த அப்பெருவில் இற்ற அன்றினும் எரி மழுவாளவன் இழுக்கமுற்ற அன்றினும் பெரியது ஓர் ஓகையனானான். அதாவது 60,000 வருடங்கள் ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்து அவனுக்கு அந்த பிள்ளை மகன் பிறந்தானே, அப்போது அவனுக்கு கிடைத்த மகிழ்ச்சி எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும். ஆனால் அந்த மகிழ்ச்சியை காட்டிலும் பின்னர் தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டி அந்த ஜனகன் வைத்த பந்தயத்திலே அந்த வில்லை இருத்தானே, அப்போது கிடைத்த ஒரு மகிழ்ச்சியை காட்டிலும் இப்போது இந்த மகிழ்ச்சி பெரும் பல மடங்கு அவனுக்கு ஜாஸ்தியாக இருந்தான். ஏன் என்றால், தன் மகனை பற்றி அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளும் போது அவனுக்கு ஒரு தந்தைக்கு ஏற்படும் மகிழ்ச்சி அந்த அளவிலானது. அதை கொண்டு இவன் தன்னுடைய தனையனை பற்றி மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறான். சரி, உடனே தன்னுடைய மந்திராலோசனை தன்னுடைய மந்திரிமார்களும் ஆயிற்று. அக்கம் பக்கம் இருந்த அரசர்களை கூட்டு அவர்களிடம் சொல்கிறான் இதை பற்றி. தன்னுடைய தனையனான ராமனை அரசனாக்க விழைகிறேன், இளவரசாக்க பட்டம் கொடுக்க விழைகிறேன் என்று. அதை கேட்டு அவர்கள் சொல்கிறார்களாம், மூயெழு முறைமையும் குலங்கள் முற்றுற பூயெழு மொழிவினால் பொருதுபோக்கிய சேவகம் சிகித்த சேவகர்க்கு ஆவ இவ்வுலகம் இது அரண் என்றாரோ என்று. அதாவது 21 தலைமுறைகளை ஒழித்தான் பரசுராமன். அது அவர்கள் நினைவில் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்ட பரசுராமனையும் வென்றவன் உனது மகன் ராமன். அப்பேற்பட்ட ராமனுக்கு நீ அரசாட்சி கொடுக்கிறாய் என்றால் அதை விட வேற எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சம்பவம் இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் அரசர்களுக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறார்கள். எனவே அப்பேற்பட்ட ஒரு ராமனுக்கு உடனே பட்டம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் ஆகிக்கொண்டிருக்கின்றன. அதன் பிறகு மந்திரை வருகிறாள். அவள் ஒரு காரியத்தை செய்து கைகேயியை மனம் மாற்றி பிறகு இவன் கானகம் ஏகும் நிலை ஆகிறது. அப்போது ராமன் கானகம் ஏகும் நிலையில் அந்த மக்கள் எப்படி நினைக்கிறார்கள், அப்போது அந்த நாடு எப்படி நினைக்கிறது என்பதை அழகா படம் பிடித்து காட்டுகிறான் கம்பன். அங்கிருந்த சேத்தனம் அச்சேதனம் என்று சொல்வார்கள். உயிர் உள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அழுதனவாம் அந்த அயோத்தி மாநகரிலே அன்று. ஆவும் அழுத, அதன் கன்று அழுத, அந்தளர்ந்த பூவும் அழுத, புனல் புல் அழுத, கல்லொழுகும் காவும் அழுத, களிறு அழுத, கால்வய போர் மாவும் அழுத, மன்னவனை மானவே
என்கிறான் கம்பன். அப்படி ராமபிரான் அந்த நாடு விட்டு கானகம் எய்கிறான் என்று தெரிந்தவுடனே அங்கிருந்த ஒவ்வொரு வஸ்துவும் இப்படி அழுகையாம். அவ்வொரு தன்னுடைய நிலை மறந்து எல்லாம் அழுதனவாம். இதை கம்பன் அழகாக காட்டுகிறான். இப்படி ஒரு தனையன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிற ஒரு நிலை இது. ராமன் ஒரு தனையனா எப்படி நடந்து கொண்டான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டன. அடுத்ததாக பார்ப்போம், சீதாராமனாய் ஒரு கணவனாய் இவன் எப்படி நடந்து கொண்டான் என்று. தனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, கானகம் ஏக வேண்டும், தனது தம்பியான பரதனுக்குத்தான் பட்டாபிஷேகம் என்கிற நிலை வருகிறது. அப்போது முதலில் இலக்குவன் மிகவும் சீற்றமடைகிறான். அவனை அமைதிப்படுத்துகிறான். அதன் பிறகு தன்னுடைய கோசலையிடம் சென்று சொல்கிறான். கௌசல்யாதேவி தானும் கூட வருகிறேன் என்கிறாள். அவனுக்கு ஒரு தர்மங்களை எல்லாம் போதித்து, இல்லை அவர் அப்பா எங்க இருக்கிறாரோ அப்போது அங்குதான் நீயும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறான். இப்படி ஒருவராக சமாதானப்படுத்தி கொண்டே வந்து தன்னுடைய இருப்பிடம் ஏகுகிறான். அங்கு சீதையிடம் இதை தெரிவிக்கிறான். எனக்கு 14 வருடங்கள் ஏகுவதற்கான நியமனம் வந்திருக்கிறது, நான் போக வேண்டும், பரதன் இங்கு அரசாட்சி புரிவான் என்று. அப்போது அவளுக்கு சில தர்மங்களையும் சொல்லுகிறான். அவள் கூட வருவதாக சொல்வதற்கு முன்பாக இவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட. பரதன் என்ன இருந்தாலும் என்னுடைய தம்பி மிகவும் தர்மத்தின்படி செல்பவன், இருந்தாலும் இன்னொரு மன்னன் என்னுடைய தம்பியாவே இருந்தாலும் அவனெதிரே என்னை பற்றி மிகவும் புகழ்ச்சி சொல்ல ஆகாது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள், சூக்ஷ்மமான விஷயங்கள், நியூவன்சஸ் என்று சொல்கிறோமே ஆங்கிலத்தில், அந்த விஷயங்களாம் மிகவும் சொல்லுகிறான். அப்போது சீதை சொல்கிறாள், இல்லை நானும் வருவேன் என்று. அப்போது இவன் அவளை எப்படி தடுக்கிறான் என்றால், அங்கு அழைத்து போவதில் ஒன்றும் கஷ்டமில்லை. ஆனால் அங்கு இவள் ஒரு அரசகுமாரியாக இருந்தவள், ஜனகனிடம் அவருடைய செல்ல பெண்ணாக வளர்ந்தவள். இவளுக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் எல்லாம் அங்கு இவள் அடைவாள், அதெல்லாம் இவள் தாங்க மாட்டாள் என்று மிகவும் ஒரு கனிவோடு கரிசனத்தோடு இவளை தடுக்க பார்க்கிறான். ஆனால் அவள் கேட்கவில்லை. அதுக்கு அவள் பதில் சொல்கிறான். எதனால் அவளை தடுத்தேன் என்றால், அதை கம்பனுடைய வாக்கில், வல் அரக்கரின் மால்வரை போய் விழுந்து அல் அரக்கின் உருக்கு அழல் காட்டு அதற் கல் அறக்கும் கடுமையை அல்லல நின் சில் அறக்குண்ட சேவடி போது. உன்னுடைய பாதம் எப்படியெல்லாம் அந்த கல்லிலும் முள்ளிலும் போடும். அங்கோ சரியான ஆகாரம் கிடைப்பதற்கான வசதி கிடையாது. ராக்கதர்கள் அங்கு அலைந்து கொண்டிருப்பார்கள், அவர்களெல்லாம் எதிர்க்க வேண்டும், இதையெல்லாம் உனக்கு தாங்காது என்று அவனுடைய பரிவு அந்த இடத்தில் காட்டப்படுகிறது. ஒரு கணவனாய் அவன் எப்படி சிந்திக்கிறான் என்று. அதன் பிறகு ராமனை அவனுடைய ஒரு கணவன் என்ற நிலையில் அந்த சீதையை ராவணன் தூக்கிச் சென்ற பிறகு ஒவ்வொரு இடத்திலும் அவன் சீதையை பற்றி என்னவெல்லாம் சொல்லி புகழ்கிறான், என்னவெல்லாம் சொல்லி தான் அலற்றுகிறான் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு கணவனுடைய நிலை எப்படி இருக்கிறது, அதற்கேற்ற பத்னியும் இப்படி இருந்திருக்கிறாள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், கணவன் அந்த சீதையுடைய பண்புகளை எப்படியெல்லாம் போற்றி அலற்றுகிறான் என்பது ஒரு பெரிய எல்லாரையும் மனதை உருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அந்த சீதையை கடைசியாக ராவணனை வென்று இவன் சீதையை மீட்டு வருகிறான். அக்னி பரீட்சை வைக்கிறான். எந்த ஒரு ரசிகனுக்கும் அந்த சீதைக்கு அக்னி பரீட்சை என்ற ஒரு கஷ்டத்தை படிக்கிற போது கரையாதவர்களே இருக்க முடியாது. அப்போது ராமன் பேரில் ஒரு நல்ல ரசிகனுக்கு ஒரு ராமன் பேரில் ஒரு சிறிது கோபம் கூட வரும். சீதை இத்தனை 10 மாதங்களாக தன்னுடைய கற்பை காத்துக்கொண்டு எதற்கும் பணியாமல் எதற்கும் மயங்காமல் தன்னுடைய கற்பை காத்துக்கொண்டு இப்போது வந்திருக்கிறாள். எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாள். அவளை போய் இப்படி அக்னி பரீட்சை வைக்கிறானே என்று ராமனிடம் ஒரு கோபம் கூட வரலாம். ஆனால் அந்த ஒரு தோஷத்தையும் தான் தாங்கிக் கொண்டு, அந்த பழியை தான் தாங்கிக் கொண்டு சீதையை தன் உயர்வு பண்ண இருக்கிறான். ஏனென்றால் தான் பழியை அந்த ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தன் மனைவியை பற்றி ஒருவரும் பழி சொல்லிவிடக்கூடாது. இவன் இந்த அக்னி பரீட்சை வைக்காதிருந்தால் ஒரு கால் என்ன சொல்வார்களோ இந்த நாட்டு மக்கள், 10 வருடம் அங்கு இருந்துதானே, 10 மாதம் அங்கு இருந்து வந்திருக்கிறாள் இன்னொருடைய அரண்மனையிலே என்றெல்லாம் பேசக்கூடும். அதையெல்லாம் இருக்கக்கூடாது. அவள் கற்பை எப்படி காத்திருக்கிறாள் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணம். அதற்காக தன் பழியேற்றதும் தகும் என்கிற நிலையில் அவன் ஒரு நல்ல கணவனாய் இருந்து வந்தான். அப்படி இதற்கு முன் இவன் அந்த வனவாசத்திலே ஒவ்வொரு மகரிஷியாக ஒவ்வொரு முனிவருடைய ஆசிரமமாக சென்று வருகிறான். அவருடைய ஆசையை பெற்று வருகிறான். அந்த அத்திரி அனசூயை அந்த தம்பதிகளுடைய ஒரு ஆசிரமத்துக்கு செல்கிற போது அவர்கள் இருவரும் இந்த ராமனையும் சீதையும் அவர்கள் முற்றும் உணர்ந்தவர்களும் கூட அவர்கள் இவர்களுடைய வருகையை பார்த்து, சாக்ஷாத் அந்த திவ்ய தம்பதிகளே இங்கு வந்தார் போல் ஆயிற்றே
என்ன தவம் செய்தோம், எங்களை விட வேறு யாராலும் இங்கு தவம் செய்தவர் உளரோ என்ற அளவிற்கு அவர்கள் பேசுகிறார்கள். அதிலிருந்து இவன் எப்பேற்பட்ட ஒரு கணவனாய் இருந்திருக்கிறான் என்பது தெரிகிறது. அதன் பிறகு ராமன் ஒரு சகோதரனாய் எப்படி இருந்திருக்கிறான் என்றால், ராமன் அயோத்தியிலிருந்து கானகம் ஏகி விடுகிறான். பிறகு அங்கு ஒரு ஆசிரமம் அமைத்து தங்குகிறான். அப்போது பரதன் தன்னுடைய மாமனுடைய அகத்திலிருந்து அயோத்தி திரும்பி அங்கு தன் தகப்பனுக்கு உண்டான அடுத்த அந்திமைக்கிரைகளையும் முடித்துவிட்டு தான் எப்படியாவது ராமனை திரும்ப கொண்டு வந்து சேர்த்து அவனையே சக்கரவர்த்தி ஆக்குவேன் என்ற ஒரு சங்கல்பத்தோடு கானகம் வருகிறான். தன்னுடைய எல்லாரையும் கூட்டுக்கொண்டு தன்னுடைய அனைத்து உறவினர்களையும் அழைத்துக் கொண்டு இங்கு வருகிறான். அதை மரத்தில் ஏறி பார்த்துவிட்ட லக்ஷ்மணன் மிகவும் சினப்படுகிறான். அவனுடைய கோபம் அவனை பொறுத்தவரையில் நியாயமானது. பரதன் உன்னுடைய அரசுரிமையை பறித்ததோடு மட்டுமல்லாமல் இங்கு வந்து நம்மை ஒரு வழியாக உன்னை முடிக்க பார்க்கிறான், அவனை நான் விடேன் என்று அவன் மேல கோபம் கொள்கிறான் லக்ஷ்மணன். அப்போது ராமன் சொல்கிறான், முதலில் இலக்குவனுடைய கோபம் அவனை பொறுத்தவரையில் எதனால் நியாயமானது? அவன் ராமன்பால் இருந்த பரிவினால் அந்த கோபம் கொள்கிறான். இல்லையெனில் அவன் பரதன் மேல் அவனுக்குள்ளே தனிப்பட்ட குரோதம் எதுவும் கிடையாது. அதனால் முதலில் இலக்குவனிடம் பரிவு கொண்டு முதலில் அவனை சாந்தப்படுத்த வேண்டும். எப்படி எனில், இலக்குவா, உலகம் ஓரேழும் ஏழும் நீ கலக்குவேன் என்பது கருதினால் அது விளக்குவது அரிது, அது விளம்பல் வேண்டுமோ புலக்கு உரித்து ஒரு பொருள் புகழக் கேட்டியால் என்கிறான். இலக்குவா, நீ நினைத்தால் 14 லோகங்களையும் உன்னால் வீழ்த்திவிட முடியும், அது சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் என்று கூறிவிட்டு பின்னர் பரதனை பற்றி சொல்கிறான். இப்போது வருகிறானே எனது தம்பி பரதன், அவன் எந்த வழிமுறையில் செல்கிறானோ அதுதான் வேதம் முறைத்த வழிமுறை. அவன் தர்மத்திலிருந்து பிறழாதவன். அவனை பற்றி உயர்வாக பேசுகிறான். இணைத்து உளமறை அவை இயம்பற்பாலன பனைத்திரள் கரக்கரி பரதன் செய்கையே அனைத்திரம் அல்லன அல்ல அன்னது நினைத்திலை என் வயின் நேய நெஞ்சினால் என்று பரதன் அவனுடைய உயர்ந்த பண்புகளை பற்றி பேசுகிறான் இலக்குவனிடம். அதன் பிறகு பரதனை பார்த்தவுடன் இலக்குவனே தன் மனம் மாறுகிறான். அவன் எதற்காக வந்திருக்கிறான் என்று தெரிந்தவுடன் மனம் மாறுகிறான் என்பது மேற்கொண்டு கதை. அந்த பரதனுடைய நிலையை பார்த்தவுடன், அவன் கதறி அழுவதை பார்த்தவுடன், அவன் இத்துணை நாள் தன்னுடைய மாமன் நகத்திலிருந்து திரும்ப வந்ததிலிருந்து அவன் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறான், எப்பேற்பட்ட ஒரு தவத்தை கொண்டிருக்கிறான், தன்னை திரும்பி அழைத்து போகவே இப்பேற்பட்ட ஒரு நிலைமை கொண்டிருக்கிறான் என்று நினைந்து அவனுடைய கண்கள் அழுது வீங்கி இருப்பதையும் தன்னுடைய உடல் தளர்ந்து போயிருப்பதையும் கண்டு ராமன் மிகவும் மனம் வருந்துகிறான். அந்த பரதனை பார்த்து அவனை உடனே ஆசுவாசப்படுத்துகிறான். இப்படி தன்னுடைய இந்த பரதனை பற்றி பல இடங்களில் ராமாயணத்தில் இவன் பேசுகிறான் லக்ஷ்மணனிடம். அவன் அங்கு அயோத்தியில் என்னவெல்லாம் துன்பம் அடைகிறானோ என்றெல்லாம் அவனுடைய பரிவுடன் அவனுடைய உடலை பற்றியும் அவனுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் கூட பரிவுடன் பேசுகிறான் இந்த ராமன். அப்படி ஒரு நல்ல ஒரு சகோதரனாக தன்னுடைய பாத்திரத்தை பெறுகிறான் இந்த ராமன். அதன் பிறகு பார்த்தால் ராமன் ஒரு நண்பனாய் எப்படி இருந்திருக்கிறான் அதை பார்க்க வேண்டும். ராமன் காட்டிய சமத்துவம், இப்போது நாம் சமத்துவம் என்று பேசுகிறோம், அன்று ராமன் காட்டிய சமத்துவத்தை எப்படி என்று திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழி என்கிற ஒரு பிரபந்தத்திலே காட்டுகிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழை மான்மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்தலை உகந்து தோழன் நீ இனக்கு இங்கொழி என்றும் வாத மாமகன் மற்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்றொழிந்தலை உகந்து காதல் ஆதரம் கடலினும் பெருக செய்தகவனுக்கு இல்லை கைமாறென்று கோதில் வாய்மையின் நோயிடும் உடனே என்று பேசுகிறார். அவன் காட்டி ஏழை என்றோ ஏதலன் என்றோ கீழ்மகன் என்றோ இந்த சாதி அல்லது அவனுடைய சம்பத்து இதை கொண்டெல்லாம் ராமன் யாரையும் வித்தியாசம் பாராட்டினதில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது மனுட பிரிவுகளிலேயே வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வாத மாமகன் மற்கடம் விலங்கு இவைகளிலும் ஒரு ஜடாயுவா இருக்கட்டும், ஒரு சுக்ரீவனா இருக்கட்டும், இவர்களிடம் கூட இவெல்லாம் மானுட ஜாதி இல்லை என்றாலும் அவர்களிடம் கூட தன்னுடைய பரிவை காட்டுகிறான் ஒரு நண்பனாய். குகனுடன் சேரும்போது அவன் எப்படி இருந்தான், குகனை எப்படி தான் பார்த்தான் என்பதை கம்பன் காட்டுவான். துன்பு உளது நீ நன்றோ சுகமுளது அது அன்றி பின்பு உளது இடை மண்ணும் பிரிவுளது என உன்னேல் முன்பு உளம் ஒரு நாள்வேம் முடிவுளது என உண்ணா அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் என்கிறான். அதாவது நாங்கள் இதுவரை ராமன் குகன் இங்கேயே இருக்கலாம் என்று சொல்கிறான் ராமனை. அது முடியாது, தன்னுடைய அயோத்தி மாநகருக்கு அருகாமையில் இருக்கிறது. இரண்டாவது, இவன் காட்டில் இருக்க வேண்டியவன், ஆனால் இன்னும் நான் செல்ல துணிவேன் என்று அவன் மேற்கொண்டு போக செல்ல துணிகிறான். அப்போது குகனுடைய வருத்தத்தை தணிப்பதற்காக இவன் பேசுகிறானாம். இந்த சுகம் ஒன்று வேண்டுமென்றால்
அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய முன்னதான பிரிவும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே என்ற பொருளில் பேசுகிறான். அப்போ சொல்கிறான், இதுவரை நாங்கள் சகோதரர்கள் நால்வராயிருந்தோம், இன்றுடன் ஐவரானோம் என்று குகனை பார்த்து சொல்கிறான். அப்படி குகனையும் அவன் ஒரு காட்டுவாசி, காட்டிலே ஒரு வேடப்பிறவியில் பிறந்திருந்த குகனை தன்னுடைய ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்கிற ஒரு மனோபாவம் இருந்தது அவனுக்கு. அப்பேற்பட்ட ஒரு நட்பு பாராட்டினான். அதன் பிறகு சுக்ரீவனை சேர்த்துக் கொள்கிறான் கிஷ்கிந்தா காண்டத்திலே. அப்போது சுக்ரீவனை பார்த்து சொல்கிறான், மற்ற இனி உரைப்பதென்னே, வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன்னுயிர் துணைவன் என்கிறான். அதாவது உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் இங்கு பார்க்க வேண்டும், தீயவரே ஆயினும் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உனக்கு யாரெல்லாம் உற்றாரோ அவரெல்லாம் எனக்கும் உற்றார் என்று கூறுகிறான். அப்படி அந்த சுக்ரீவனை தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறான். யுத்த காண்டத்திலே இவர்கள் சமுத்திரக்கரைக்கு அப்பால் சென்று விடுகிறார்கள். அப்போது சுக்ரீவன் ராவணன் மேல் பாயத் துணிகிறான். பாய்ந்து அவனுடைய கிரீட்டத்தை கொண்டு வருகிறான். அவன் திரும்ப வர கொஞ்சம் தாமதமாகிறது. அப்போது ராமன் துடித்து போகிறான். இப்பேற்பட்ட ஒரு நண்பனை நாம் இழந்து துவைப்போமே என்று கதறுகிறான். அதை சுக்ரீவன் திரும்ப வந்தவுடன் அவனிடம் கலந்து சொல்கிறான், அழிவது செய்தாய் ஐய அன்பினால், அழியத்தேனுக்கு ஒழிவு வரும் உதவி செய்த உன்னை யானொழிய வாழேன், 70 வெள்ளம் தன்னின் ஈண்டு ஓர் பேர் எஞ்சாதி ஏகி செழுநகர் அடையின் அன்றோ இத்துயர் தீர்வதுண்டோ என்று கேட்கிறான். சுக்ரீவா, நீ என்ன செய்ய துணிந்தாய்? உன்னை நான் இழந்திருந்தேயானால் அந்த சீதையை திரும்ப பெற்றும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, அந்த அயோத்தி மாநகரில் திரும்ப நான் பட்டம் ஏற்றுக்கொண்டாலும் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிறான். அந்த அளவுக்கு ஒரு சுக்ரீவன் தன்னுடைய நண்பனின் மேல் ஒரு பரிவு கொண்டிருந்தான் ராமன். ராமாயணத்திலே மிக முக்கியமான கட்டம் விபீஷண சரணாகதி என்பது. தன்னிடம் அடைக்கலம் என்று வருபவர்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறான், அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவனை பற்றிய பலருடைய கருத்துக்கள் வேறுபட்டு இருப்பினும் தான் அவனை எப்படி ஏற்றுக்கொள்கிறான் என்பதை பார்க்க வேண்டும் இந்த விபீஷண சரணாகதியிலே. அப்போது அங்கிருந்த அனைவரும், ஹனுமன் தவிர மீதமிருந்த அங்கிருந்த சுக்ரீவ மற்றும் வானர முதலிகள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் ஒன்றிலே ஒன்று விடுகிறார்கள், விபீஷணனை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதில். அதை பார்த்து ராமன் கேட்கிறான், நீங்கள் எல்லாம் உங்களுடைய எண்ணத்தை சொல்லிவிட்டீர்கள், எனக்கும் ஒரு எண்ணம் உண்டு, அதை நான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாமா என்று கேட்கிறான். ராமன் நேரடியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அங்கு ஆட்சேபிக்கப் போவது ஒத்தரும் இல்லை, சேர்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவனுடைய குணமானது எல்லோரையும் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய மனத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு பிறகு தன்னுடைய நிலைமையை வெளிப்படுத்துகிறான். அதற்கு முன் அனுமனை கேட்கிறான். அனுமன் ஒருவன் மட்டும் விபீஷணன் சேர்த்து, ஏன்னா அவன் முன்னமேயே அவன் இலங்கை மாநகரிலே விபீஷணனை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான், பார்த்தும் இருக்கிறான். அதனால் அனுமனுடைய எண்ணம் வேறாக இருக்கிறது. அதை ஒற்றியே ராமனும் நினைத்திருந்ததால் இப்போது ராமன் சொல்கிறான், பிறந்த நாள் தொடங்கி யாரும் தொலை புக்க பெரியோன் பெற்றி மறந்த நாள் உண்டோ, என்னை சரண் என வாழ்கின்றானை துறந்த நாட்கு இன்று வந்து துண்ணினான் சூழ்ச்சியாலே இறந்த நாளன்றோ என்றும் இருந்த நாளாவது என்கிறான். மேலும் இன்று வந்தான் என்று உண்டோ, எந்தையை ஆயை முன்னை கொன்று வந்தான் என்று உண்டோ, அடைக்கலம் கூறுகின்றான் துன்றி வந்து அன்பு செய்யும் துணைவனும் அவனே, பின்னை பின்றும் என்றாலும் நம்பால் புகழன்றி பிரிந்துண்டாமோ என்கிறான். அதாவது அடைக்கலம் என்று வந்து விட்டான், அவன் எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் சேர்த்து கொள்ள வேண்டியது என் கடன். அப்போது ஒரு வார்த்தை சொல்கிறான். இதை மூலமான ஆதிகாவியத்தில் எதிவா ராவணஸ்வயம் என்று சொல்கிறான் வால்மீகி. அதாவது இவர்களெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். பிறகு சுக்ரீவனை சமாதானப்படுத்தி இந்த காரணங்களினால், இப்போது சொன்ன காரணங்களினால் அவனை அவசியம் அழைத்து வா என்கிறான். சுக்ரீவனை அனுப்புகிறான். அப்போது ஒரு விஷயம் சொல்லி அனுப்புகிறான். இப்போது நீங்களெல்லாம் நினைக்கிறபடி அவன் விபீஷணனாய் இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய மனதில் இருக்கிறபடி ராவணனாய் இருந்தாலும் சரி. ஏனென்றால் ராமனுக்கு தான் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான், ராவணனை வதம் செய்வது பெரிதென்று. அது இல்லை இவனது முக்கிய நோக்கம். ராவணனும் மனம் மாறி தானும் இங்கு அடைக்கலம் என்று வந்துவிட்டால் கூட அவனையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது ராவனின் மனமாக இருக்கிறது. அதனால் நான் நினைக்கிறபடி அவன் ராவணனாகவே இருந்தாலும் சரி, எதிவா ராவணஸ்வயம் என்ற பதத்தை போடுகிறார் ஆதிகவி. அப்படி இங்கு எந்தையை ஆயை என்று இங்கு கம்பன் காட்டுகிறான். இந்த இடத்தில் எந்தை என்பது என்னுடைய தந்தை போன்றவரான ஜடாயுவை கொன்ற ராவணனாகவே இருந்தாலும்
அவனையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அதனால் ஒரு கால் இவன் அங்கு சுக்ரீவன் அங்க விபீஷணனை அழைக்க துணிந்தவுடன் அவன் ராவணனாக உருமாறி, ராவணனே அந்த ரூபத்தில் வந்திருந்து அவன் ராவணன் தான், ஆனால் அவனை சேர்த்துக் கொள்ள வேண்டாம், விபீஷணன் என்று நினைத்தோம் என்று திரும்ப வந்துவிட போகிறானே என்று பயந்து ராமன் இப்படி கூறுகிறானாம். ராவணனாகவே இருந்தாலும் அவனையும் அழைத்தவா, அவனுக்கும் நான் அடைக்கலம் தந்தேன் என்கிறார் ராமன். இப்படி அவருடைய ஒரு அடைக்கலம் கொடுக்கும் பண்பு இருக்கிறது. அதலான் அபயம் என்று பொழுதத்தே அபயதானம் ஈதலே கடப்பாடு என்பது எம்பினீர் என்பால் வைத்த காதலான் இனி வேறு என்ன கடவது ஏன். அப்படி சொல்லும் போது கூட சுக்ரீவன் மற்றும் வானர மதர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாம் எதனால் அவனை சேர்க்க வேண்டாம் என்று துணிந்தீர்கள் என்று சொல்ல துணிந்தீர்கள் எல்லாம் என்மேல் உள்ள பரிவினால் தான் என்று அவர்களையும் தான் தவறாக நினைக்கவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறான் ராமன். இப்படி அவனுடைய நண்பர்கள் பால் அவன் எப்படி இருந்தான் என்பதை காட்டுகிறது. அவனுடைய வீரத்தை பற்றி பார்க்க வேண்டும். ராமபிரான் ஒரு வீரனாய் எப்படி இருந்தான் என்று. அப்படி வீரத்தை பற்றி சொல்லும் போதே அவன் அரசனாயும் எப்படி இருந்திருக்கக்கூடும் என்பதும் தெரிந்து விடுகிறது. முதலில் ஆரண்ய காண்டத்தில் கரதூடனர்களை வதம் செய்கிறான். அந்த கரதூஷணர்கள் வதம் செய்யும் போது அது மிகப்பெரும் யுத்தமாக ஆகிவிடுகிறது. சுர்பனகியின் மூக்கை அறிந்து திருப்பி அனுப்பிவிடுகிறான். அவளை அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகிறான். சீதை உடனே அங்கு சென்று தன் கரதூஷணரிடம் புலம்புகிறாள். அவர்கள் வருகிறார்கள். முதலில் சில அரக்கர்களை அனுப்புகிறார்கள். அவர்கள் வெல்லப்படுகிறார்கள். பிறகு கரதூஷன் அவர்களே 14,000 ராட்சசர்களோடு இங்கு வந்து சேர்கிறார்கள். அப்போது இடைவிடாத யுத்தம் நடக்கிறது. மிக பெரும் போர் அங்கு நடக்கிறது. ராமனுடைய உடம்பெல்லாம் உதிரம் கொட்டாத சிந்தாத இடமே இல்லை. அத்தனை அம்புகளையும் வாங்கி தான் ஒரு வீரனாய் அந்த போரையும் ஒரு இலக்குவன் தான் பண்ணுகிறேன் என்கிறான். ஆனால் தன்னுடைய ஒரு வீரத்தை காட்ட வேண்டிய ஒரு நிலைமை என்று உணர்ந்து ராமன் அந்த இடத்தில் தான் ஒருவனாக போர் புரிந்து 13,999 அரக்கர்களையும் கொன்று விடுகிறான். கொன்றுவிட்டு ஒரு வீரத்திருமனாக வெற்றி கொண்டு வீரத்திருமனாக திரும்ப வருகிறான். அந்த இடத்தில் மூலகாவியத்தில் அந்த இடத்தில் வால்மீகி எழுதுகிறார், தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜ என்று அந்த இடத்தில் கூறுகிறார். ஆனால் அந்த இடத்தை கம்பன் இங்கு காட்டவில்லை. அதாவது ராமன் அவர்களையெல்லாம் 14,000 ராட்சதர்களையும் வெற்றி கொண்டு திரும்ப வீரத்திருமகனாக திரும்புகிறான். அப்போது இவள் அவ்வளவு பெருமைப்படுகிறாளாம் சீதை. அவனை ஒரு ஆலிங்கனத்தால் அவனை சந்தோஷப்படுத்துகிறாளாம். அந்த ஒரு ஆலிங்கனமே அவனுடைய அந்த விழுப்புண்ணையெல்லாம் தீர்த்து அவனுக்கு குளிரச் செய்கிறதாம். அதற்கு இன்னொரு குறிப்பை சொல்வார்கள். முன்பு சீதையை கானகத்திற்கு அழைத்து போக முடியாது என்று இவன் மறுத்த போது அங்கும் மூலத்தில், அதாவது ஆதிகாவியத்தில் வால்மீகியத்தில் அங்கு கூறுகிறார், ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் என்று ஒரு தன்னுடைய கோபத்தின் உச்சகட்டமாக, தன்னுடைய வருத்தத்தின் உச்சகட்டமாக சீதை ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறாள். ஒரு ஆடவனை பார்த்து, அதுவும் தன் கணவனை பார்த்து சீதை என்று கூறிவிடுகிறாள், நீ எவ்வளவு பெரிய வீரன் என்று நினைத்து என்னுடைய தகப்பனார் உன்னிடம் என்னை ஒப்படைத்தார். ஆனால் ஒரு மனைவியை கட்டினவளை கைப்பிடித்தவளை கானகத்திற்கு தன்னுடன் கூட்டி போவதற்கு இவ்வளவு பயப்படுகிறாய். இது தெரிந்தால் ஒரு ஆண் வேடமிட்ட ஒரு பெண்ணுக்கல்லவோ கொண்டு கொடுத்து விட்டோம் தன் பெண்ணை என்று ஜனகன் வருத்தப்படுவார் என்றோ என்று கூறிவிடுகிறார். இது அவனுடைய மனதை தேய்த்து கொண்டே இருந்துதான். அப்போது இவன் காத்து கொண்டிருந்தான் எந்த இடத்தில் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டி தன்னுடைய ஆண்மையை காட்பது என்று. அதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்ததாம். தன்னுடைய வீரத்தை காட்டி 14,000 ஒருவன் குறைவாக அத்தனை ராக்கதர்களையும் வீழ்த்தி இவன் ஒரு வீரத்திருமனாக திரும்புகிறான். அப்போதுதான் இவள் அவ்வளவு மகிழ்கிறாளாம். ராமனும் தன்னுடைய வீரத்தை காட்டிவிட்டோம் என்று மகிழ்கிறான் என்று கூறுகிறார்கள். இதை கம்பன் அங்கும் அந்த ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் என்பதை எடுக்கவில்லை. இங்கு இந்த தம் திருஷ்டுவா என்கிற ஸ்லோகத்துக்கான பொருளையும் இங்கு எடுக்கவில்லை என்பது ஒன்று நோக்கத்தக்கது. இதுபோல பல வேறுபாடுகள் இருக்கின்றன. ரசமாக இன்னொரு இடத்தில் இதை சேர்க்கிறார். பிறகு ராமனின் ஆளுமையை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் வால்மீகியத்தில், அதாவது ஆதிகாவியத்தில் கச்சித்து சர்க்கம் என்றே ஒன்று வருகிறது. அயோத்தியா காண்டத்தில் 100வது சர்க்கம் கச்சித்து சர்க்கம் என்றே பெயர். அங்கு பரதன் ராமனை திரும்ப அழைத்து போவதற்காக வருகிறான். இன்னும் ராமனிடம் அவன் சொல்லவில்லை தசரதர் மறைந்து விட்டார் என்பதை, அவருடைய மறைவு செய்தி இன்னும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவனை பார்த்தவுடனே ராமன் அவனை பார்த்து கேட்கிறான். இவனுடைய எண்ணத்தில் ராமன் நினைத்துக் கொண்டிருக்கிறான், அவன் வந்திருப்பான், வந்து அரசாட்சியை ஏற்றுக்கொண்டிருப்பான், இப்போது அரசு புரிந்து கொண்டிருப்பான் என்று நினைத்து கொண்டு அந்த ஒரு அரசாட்சி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிற ஒரு படலமாக அது இருக்கிறது. இன்று அரசு புரிபவர்கள் அந்த ஒரு சர்க்கத்தை மட்டும் படித்து விட்டால் அரசாட்சி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷய பெட்டகமாக இருக்கிறது அந்த ஒரு சர்க்கம். அதில் ஒவ்வொரு விஷயமாக கேட்பான்.
நீ மந்திரிகளை எந்த நிலையில் வைத்திருக்கிறாய், உன் கீழ் வேலை செய்பவர்களை எப்படி எந்த லெவலில் வைத்திருக்கிறாய், ஒற்றர்களை எப்படி நடத்த வேண்டும், அவர்களை ஒவ்வொரு இடத்திலும் யாரிடம் எவ்வளவு நம்பிக்கை வேண்டும், எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும், யாரை முழுதுமாக நம்பிவிடக்கூடாது, யாரை நம்பாமல் இருக்கக்கூடாது, மக்களை வருத்தாமல் வரி எடுப்பது எப்படி, அந்த பெற்ற வரியில் எப்படியெல்லாம் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், என்னவெல்லாம் தர்மங்கள் செய்ய வேண்டும், தன்னுடைய மனைவிகளே ஆனாலும் தன்னுடைய ராணிமார்களே ஆனாலும் அவர்களிடம் எப்படி இருக்க வேண்டும், அரசாட்சி என்று வரும்போது இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகிறான் கச்சித்து சர்க்கம் என்பது. இதை கம்பன் இங்கு அயோத்தியா காண்டத்தில் அதை வைக்கவில்லை. அவன் பின்னர் கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவனுக்கு பட்டம் செய்வித்து அந்த இடத்தில் சுக்ரீவனுக்கு ஒரு உபதேசம் செய்கிறான். அதைத்தான் நாம் கம்பனின் கச்சித்து சர்க்கம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கு சுக்ரீவனுக்கு பட்டம் சூட்டிய பின் அவனுக்கு ஒரு அரசியல் எப்படி அரசாட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறான். அங்கு ஓரிரு பாசனங்கள் பார்ப்போம். சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செயல் மற்று இந்நெறி இகழ்ந்து யான் ஓர் தீமை இழைத்தலால் உணர்ச்சி நீண்டு குறியது ஆம் மேனியாய கூனியால் கோவு தோளாய் வெறியன எய்தி நோய்தின் வெண் துயர்கடலின் வீழ்ந்தேன் என்கிறான். இந்த இடத்தில் தான் குறிப்பிடுவது ஒரு காலத்தில் தான் ஒரு பாலராமனாய் இருந்தபோது கூனி அவளுக்கு கூன் இருந்தது. அந்த கூனில் இவன் ஒரு பந்தை விளையாட்டாக இருந்து விடுகிறான். அதனால் கூனிக்கு அப்போது ஏற்பட்ட அந்த கோபமே அவனை அந்த அளவு கலகம் செய்து இவனை அரசாட்சியை எழுந்து இப்போது கானகத்தில் அவஸ்தைப்படும்படி அந்த அளவுக்கு செய்து விட்டதான். அதை நினைவு கூர்ந்து இங்கு சொல்கிறான், சிறியவர்கள் என்று யாரையும் இகழ்ந்து விடாதே, இவளால் என்ன செய்து விட முடியும் என்று ஒருபோதும் நினைக்காதே. இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு உபதேசங்கள் அந்த சுக்ரீவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறான். யாரையும் சிறியவர் என்று அவர்களை இகழாதே, யாரையும் ஒரு இகழ்ந்து இவர்களால் நமக்கு என்ன செய்து விட முடியும், என்ன தீங்கு செய்து விட முடியும் என்று நினைக்காதே, அவர்களால் கூட முடிந்து விடுகிறது தன்னுடைய நிலைமையை காட்டி அவன் சொல்கிறான். இப்படி இது மாதிரி ஒரு உபதேசம் செய்கிறான். மீண்டும் ஒரு அரசனை மக்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நாயகன் அல்லன் நம்மை நனி பயந்து எடுக்கும் நல்கும் தாய் என இனிது பேணி தாங்குதி தாங்குவாரை ஆயது தன்மையேனும் அறவரம்பு இகவாவண்ணம் தீயன வந்த போது கடுதியால் தீமையோரை என்று சொல்கிறான் அந்த இடத்தில். அதாவது மக்கள் எப்படி நினைக்க வேண்டுமாம், ஒரு அரசனிடம் பயந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை, எப்போதும் அவனை தன்னை பேணி காத்து கொண்டிருக்கும் ஒரு தாய் என்ற அளவில் அந்த மக்களுக்கு அந்த அரசன் பால் ஒரு பற்று ஏற்பட வேண்டுமா என்று கூறுகிறான். அது மாதிரி தன்னுடைய நாட்டில் ஒருவருக்கு தண்டனை கொடுக்கும் போது தண்டனை கொடுக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த தண்டநீதி என்பதே ஒரு ராஜாங்கத்துக்கு ஒரு தர்மமாக சொல்லப்படுகிறது. ஆனால் தண்டிப்பது கூட ஒரு தர்மத்தோடு இருக்க வேண்டும். அந்த தண்டனையும் ஒரு பரிவோடு செய்ய வேண்டும். அவர்களை திருத்துவதே தன்னுடைய நோக்காக கொண்டு தண்டிக்க வேண்டும் என்பது போன்ற பல உபதேசங்களை அந்த சுக்ரீவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இன்னும் அவனுக்கு தர்மத்தை போதிக்கும் போது ஆக்கமும் கேடும் தாம் செய் அறத்தோடு பாவமாய போக்கி வேறு உண்மை தேரார் பொறு அரும் புலமை நூலோர் தாக்கின ஒன்றோடு ஒன்று தருக்குறும் செறிவில் தக்கோய் பாக்கியமன்றி என்றும் பாவத்தை பற்றலாமோ என்று புண்ணியம் பாவம் சுகம் துக்கம் என்பது போன்ற திகங்கள் என்று சொல்வார்கள், இரட்டைகள். அந்த இரட்டைகளை பற்றி அவனுக்கு போதிக்கிறான் சுக்ரீவனுக்கு. இப்படியெல்லாம் ஒரு ஆளுமை எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஆட்சி நடக்க வேண்டும், ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த உபதேசத்தை அங்கு செய்கிறான். இதை கம்பன் முன்னாடி நாம் சொன்ன அயோத்தியா காண்டத்தில் அந்த மூல நூலில் இருக்கிற கச்சித்து சர்க்கத்தை இங்கு வைக்கிறான் கம்பன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வால்மீகியத்தில் இந்த இடத்தில் சுக்ரீவனுக்கு கூறிய அறிவுரையாக இல்லை, இங்கு அதை கம்பன் காட்டுகிறான். பின் ஒரு அரசனுக்கு அனைத்தையும் ரசிக்கும் தன்மையும் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணமாக ராவணனிடம் போர் புரிவதற்காக இங்கு வந்து விடுகிறான். அப்போது அவனுக்கு கோபம் தானே தலைதூக்கி இருக்க வேண்டும். ஆனால் அந்த இலங்கை மாநகரை பார்த்தவுடன் லக்ஷ்மணனை பார்த்து அதன் வனப்பையும் அது எப்படி அமைந்திருக்கிறது என்று அதை பார்த்து தன்னுடைய ஒரு பிரமிப்பையும் இலக்குவனுக்கு சொல்கிறானாம். இலங்கையினுடைய சிறப்பை பற்றி, நம் திருநகரே ஆதிவேறு உள நகர்கட்கு எல்லாம் வந்த பேர் உவமை கூறி வழுத்துவான் அமைந்த காலை இந்திரன் இருக்க என்பர் இலங்கை எடுத்துக்காட்டார். அதாவது இந்த நாட்டை பற்றி கூறுபவர்கள் எல்லாம் அமராவதி, அதாவது இந்திரனுடைய நகர், அதை பற்றி என்றோ கூறுகிறார்கள். இந்த இலங்கையை காட்ட மாட்டேன் என்கிறார்கள், இலங்கையை பற்றி சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் என்று பிரமிப்புடன் கூறுகிறான். இவன் அங்கு வந்திருப்பது ஒரு எதிரியின் நாட்டிற்கு, அந்த எதிரியை வதைப்பதற்கு, அவனுடன் போர் புரிந்து அவனை வெல்வதற்கு வந்திருக்கிறான். அவன் அப்பேற்பட்ட பாவம் புரிந்திருக்கிறான், தன்னுடைய மனைவியையே கொண்டு பிரித்து வைத்திருக்கிறான். ஆனால் அப்பொழுதும் அவனுடைய ராசிக்கம், அதாவது அந்த ரசிப்புத்தன்மை எப்படி இருக்கிறதா, அங்கு இருக்கும் அந்த நகரையும் அதனுடைய வளப்பையும்
அது அமைந்திருக்கும் நிலையையும் அதனுடைய செல்வத்தையும் பார்த்து பெருமை கொண்டு இலக்குவனிடம் வர்ணிக்கிறானாம். இது ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டிய, ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டியது என்பதை உணர்த்துகிறார். பிறகு அந்த போரை நடத்துகிற போது கூட தர்மம் வழுவாக நடத்துகிறான் இராமன். முதலில் ஒரு தரம் ராவணன் வந்து தோல்விட்டு திரும்பச் செல்கிறான். அவன் தன்னுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் எழுந்து நிற்கிறான். அப்போது ராமன் வேண்டுமென்றிருந்தால், ஏனென்றால் 10 மாதங்கள் பொறுத்திருந்தவன், மனைவியை பிரிந்திருந்தவன், எந்த அளவுக்கு அவனுடைய கோபமாக இருந்திருக்க வேண்டும். அப்போதும் கூட தர்மத்திலிருந்து அவன் பெறவில்லை. இன்று போய் நாளை வா என்று கூறுகிறான். ஆயுதங்களை எல்லாம் எழுந்து இலங்காசுரனை இன்று போய் நாளை வா என்று கூறுகிறான். அப்பேற்பட்ட ஒரு தர்ம சிந்தனையோடு ஒரு போரை கூட தன்னுடைய ஒரு தர்மத்திலிருந்து வலுவாக நடத்துகிறான் இராமன் என்று காட்டுகிறார். கடைசியாக அந்த இடத்தில் கம்பன், நின்றவன் நிலையை நோக்கிய நெடுந்தகை இவனை கொன்றல் உன்னிலன் பெருங்கை நின்றான் என கொள்ளா இன்று அவிந்தது போலும் உன் தீமை என்று இசையோடு ஒன்ற வந்தன வாசகம் இணையென உரைத்தான். அந்த இடத்தில் ராமனுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? இன்று இவன் அனைத்தும் இழந்து விட்டான், ஆயுதங்களை இழந்து விட்டான். இப்போதாவது அவன் தன்னுடைய நிலையறிந்து தன்னுடன் திரும்பி வாரானோ, தன்னுடன் நட்பு பாராட்டும் வருவானோ, தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து கொள்வானோ என்று அவனுக்கு அப்போதும் ஒரு வாய்ப்பை அளிக்கிறானாம் ராமன். அப்பொழுதும் திருந்தவில்லை என்பது அவனுடைய செயல். ஏனென்றால் ராவணன் அழிந்துதான் அவன் திரும்ப தன்னுடைய இருப்பிடமான வைகுண்டத்திற்கு போக வேண்டும். அது ஒரு புன்கதை இருக்கிறது. அவன் 3 ஜென்மங்கள் அவன் இருவர் ராட்சசர்களாக பிறந்து பகவானாலே கொல்லப்பட்டு திரும்ப தன்னுடைய இருப்பிடமாக வேண்டும் என்பது கதை. அது இருக்கட்டும். இப்படி அவன் ஒரு அரசனாகவும் வீரனாகவும் எப்படி நடந்து கொண்டான் என்பதை பார்த்தோம். அந்த ஒரு பாத்திரத்தை அவன் எப்படி ஏற்று நடத்தினான் என்பது. அதற்கு பிறகு கடைசியாக அயோத்தியா ராமனாய், அதற்கு மேலும் ஒரு பரம்பொருளாக, அதாவது சரண்யனாய் எப்படி அவன் நடந்து கொண்டான் என்பதையும் பார்ப்போம். இதை வேதாந்த தேசிகன் என்கிற ஒரு ஆச்சாரிய பெருமகனார் கூறுகிறார். அபய பிரதான சாரம் என்கிற ஒரு தன்னுடைய நூலில், அதாவது இவன் அபயம் அளித்த ஒரு நிகழ்ச்சியை கொண்டே ஒரு பெரிய நூலாக இயற்றுகிறார். அதில் அவர் கூறுகிறார், இவன் அடைக்கலம் கொடுத்த தன்மையை பற்றி. சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் என்று சொல்லுகின்றோம், நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகனாய ஆவலிப்பு ஏறிய ஓர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனை என்று கூறுகிறார். அதாவது முதலில் ஆகண்டலன் மகன், அதாவது இந்திரனுடைய மகனான காகாசுரன் சீதையுடன் சேர்ந்து ராமன் இருந்த காலத்தில் அந்த வனத்தில் ராவணன் கூட செய்ய துணியாத ஒரு செயலை இந்த காகாசுரன் செய்து விடுகிறான். இவருடைய உடம்பை தீண்டு விடுகிறான். அப்போது ரத்தம் பெருகுகிறது. அவனுடைய சீதையுடைய மடியில் படுத்திருந்த ராமனின் பால் அந்த உதிரமான சுட்டுகிறது. அதை கண்டு அவன் தூக்கம் விழித்து விடுகிறான். அப்போது இவன் தன் பக்கத்தில் இருந்த ஒரு துரும்பையை எடுத்து பிரம்மாஸ்திரமாக அதை ஏவி விடுகிறான். அது இந்த காகமானது எல்லா இடத்திலும் சுற்றி எல்லாராலும் கைவிடப்பட்டு திரும்ப திரும்ப இவனிடமே சேருகிறது. அப்போது சரணடைந்து விட்டதாக எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் அதற்கு தன்னுடைய கோபம் குறைந்து அதை அழிக்கவில்லையாம். ஏனென்றால் அது தவறை உணர்ந்து திருந்த வேண்டும் என்பது மட்டுமே இவருடைய நோக்காக இருந்த காரணத்தினால் ஒரு கண்ணை மட்டும் எடுத்து விடுகிறான். அதை இங்கு காண்பிக்கிறார் இந்த ஆச்சாரியர், காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே என்று. இதை குறிப்பிட்ட இந்த ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு அடைக்கலப்பத்து என்கிற இன்னொரு தமிழ் பிரபந்தத்திலும் காட்டுகிறார். எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் என்று நம்மையெல்லாம் காட்டுகிறார். நாம் என்னென்னவோ ஒரு நித்தியமில்லாத வஸ்துக்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு அதுவே நமக்கு என்றும் இருக்கக்கூடியது என்று நினைத்துக்கொண்டு, நிலையான வஸ்துக்கள் என்று நினைத்துக்கொண்டு அதன் பின்னால் போகிறோமே, அப்படியெல்லாம் இல்லாமல் கடைசியாக நாம் விழ வேண்டிய இடம் அந்த பகவானுடைய திருவடி என்பதை காட்டுவதற்காக அந்த இடத்தில் அடைக்கலம் புக வேண்டிய இடம் எது என்பதை காட்டுவதற்காக அங்கு கூறுகிறார். பின்பு ராமன் விபீஷ்ண சரணாகதியின் போது நாம் முன்பே பார்த்தோம், அவனுடைய எண்ணம் நிலைப்பாடு எப்படி இருந்தது என்றால், தன்னிடம் ஒருவன் அடைக்கலம் புகுந்து விட்டானேயானால் அவனை ஏற்றுக்கொள்வது, அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி என்பது அவனுடைய ஒரு நிலைப்பாடு. இதை வடமொழியிலே சகதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம என்கிறார். இது அவனுடைய விரதம் என்று, இதைத்தான் நான் விரதமாக கொண்டிருக்கிறேன் என்று அறிவிக்கிறான் ராமன். அதை இங்கு காட்டுகிறார் இந்த வைணவ பெரியார். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன் இதுதான் ஓதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள்விரதம் எனக்கு ஒன்றென்னும் நெறி உரைத்தார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே என்று தெரிவிக்கிறார். இந்த ஒரு வடமொழி ஸ்லோகத்துடைய தமிழாக்கம் தான் இது. தன்னிடம் ஒரே ஒரு முறை யார் அடைக்கலம் என்று சொல்கிறானோ, உன்னடைவன் ஆனேன் என்று சொல்கிறானோ, அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பதை என்னுடைய விரதம் என்று சாதிக்கிறார் ராமபிரான். இப்படி
அவன் இருந்த ஒரு 6 நிலைகளையும் இங்கு காட்டினோம். கடைசியாக இந்த ராம என்கிற வார்த்தைக்கு எப்படி அது சகஸ்ரநாமத்துக்கு துல்லியம் என்று ஓரிடத்தில் வருகிறது. அது எப்படி என்பதை பார்ப்போம். இங்கு மதுரையம்பதியிலே இருக்கிற மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் கைலையம்பதியிலே பார்வதியாகவும் பரமேஸ்வரனாகவும் இருக்கிறார்கள். அப்போது ஒரு நாள் பார்வதி தேவி கேட்கிறாளாம் ஈசனிடம், இந்த எம்பெருமானுக்கு 1000 நாமங்கள் என்பது ஆயிரக்கணக்கான என்று பொருளங்கு. இந்த 1000 நாமங்களையும் சொல்வதை காட்டிலும் ஒரே ஒரு நாமத்தை சொல்லி அது 1000 நாமங்களுக்கு ஈடாகுமா, அது மாதிரி ஒரு நாமம் இருக்கிறதா என்று கேட்கிறாளாம். அது எல்லாரும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம்தான். ஸ்ரீராம ராமே ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று ஈசன் பார்வதிக்கு உபதேசம் பண்ணுகிறார். இந்த ராம என்பதை 3 தரம் சொல்லிவிட்டால் அதுவே 1000 நாமங்களுக்கு துல்லியமாக, அதாவது அதற்கு சமமாக ஆகிறது என்று ஈசன் பார்வதியிடம் சொல்லுகிறார். அங்கு பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள், அது எப்படி ராம என்கிற ஒரு சொல் அது 3 முறை கூறிவிட்டால் எப்படி அது 1000 நாமத்திற்கு துல்லியமாக ஆகும், சமமாக ஆகும் என்பதை காட்டுகிறார்கள். இந்த ரா என்கிற எழுத்து வடமொழி அந்த எழுத்துக்களில் யா ரா லா வா என்பது 4 எழுத்துக்களில் 2ஆக வரக்கூடியது. அதற்கு 2 என்ற எண் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து வருகிற மா என்கிற எழுத்து பா ப ப ப மா என்று 5வது எழுத்து. அப்படி பா வரிசையில் அப்படி 2 5 என்பது 2ஐ 5ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 10. ஒரு முறை ராம என்று சொன்னால் 10, இன்னொரு முறை ராம என்று சொன்னால் 10 × 10 100, இன்னொரு முறை ராம என்று சொன்னால் இன்னொரு 10ஆல் பெருக்கினால் 1000 என்று ஒரு கணக்கு 1000 வந்து விடுகிறது. இல்லையெனில் 2 × 5 10 × 2 20, திரும்பவும் அதை 5ஆல் பெருக்கினால் 100, திரும்பவும் 2ஆல் பெருக்கினால் 200, திரும்பவும் 5ஆல் பெருக்கினால் 1000. இப்படியும் கொண்டு வரலாம். இப்படியெல்லாம் அதை கொண்டு இந்த ராம என்கிற நாமத்தின் உயர்வை சொன்னார்கள். இங்கு தலைப்பது கொடுத்திருப்பனால் அதையும் சொல்ல துணிந்தேன். இங்கு பிறகு இப்ப இதுவரையில் பார்த்தோம் அல்லவா, ராமன் எப்படியெல்லாம் இருந்தான். அவன் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு நண்பனாய், ஒரு வீரனாய், ஒரு கணவனாய், ஒரு தனையனாய், ஒரு தமையனாய், ஒரு அரசனாய் எப்படியெல்லாம் இருந்தான் என்பதை காட்டினோம். இதெல்லாம் புகழ்பவர்கள் யார்? இதெல்லாம் கண்டவர்கள் அவனை சேர்ந்தவர்கள், அவனிடம் பக்தி கொண்டவர்கள், அவர்கள் தானே. ஆனால் ஒருவனை பற்றிய ஒரு சரியான புரிதல் நமக்கு வேண்டுமென்றால், உண்மையாகவே அவன் உயர்ந்தவன் என்றால் எது அவனை உயர்த்தி சொல்லும், இன்னமும் உயர்த்தி சொல்லும் என்றால் அவனுடைய எதிரி அவனை புகழ்கிற போது, அவனுடைய எதிரிகளே புகழ்கிற போது. நமது ஐயா அருணகிரி அவர்கள் முதல் கூப்பிட்ட போது அடியேன் சொன்னேன், இந்த ராமபிரானின் ஏற்றம் அத்தோடு நிற்க வேண்டாம், எதிரிகள் பார்வையில் என்று சேர்த்துக் கொள்வோம் என்றேன். அதாவது எதிரிகள் எப்படி இவனை புகழ்கிறார்கள், அப்படி என்றால் நிச்சயமாக இவன் போற்றக்கூடியவன் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா. அது இன்னும் இவனை சேர்ந்தவர்கள் புகழ்வதை காட்டிலும் எதிரிகளுடைய பார்வையில் இவன் எப்படி உயர்ந்தவனானான் என்பதை பார்க்கிற போது அதனால் அவனுடைய உயர்ச்சி நமக்கு உண்மையாக புரிந்து விடுகிறது. அதையும் ஓரிரு நிமிடங்களில் அதை பார்த்து எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். முதலில் சூர்பனகை வருகிறாள். இவன் வனவாசத்தில் இருக்கிற போது அவள், வடமொழியை சொல்வார்கள் கன்யா வரையத்தைய ரூபம் என்று. முதல் ஒரு கன்னிகையானவள் ஒரு ஆடவனை பார்க்கும்போது அவனுடைய ரூபத்தை கண்டு மயங்குகிறாள் என்று. அதுக்கு சூர்பனகையும் விதிவிலக்கல்ல. அங்கு மூலத்திலே ஆதிகவியிலே அவனுடைய ரூப சௌந்தரியத்தை, அதாவது ராமனுடைய ரூப சௌந்தரியத்தை இவள் வர்ணிப்பதாகத்தான் காட்டுகிறாள். அதை கம்பன் காட்டுகிறான். சிந்தையின் உறைபவர்க்கு உருவம் தீர்ந்ததால் இந்திரர்க்கு 1000 நயனம், ஈசர்க்கு முந்திய மலர்க்கண் ஓர் 3 4 தோள் உந்தியில் உலகு அளித்தார்க்கு என்று உண்ணுவாள். இந்த ராமனை பார்த்து பிரமிக்கிறாள். இவன் ஒரு கால் இந்திரனாகவே இருப்பானோ என்கிறாள், நினைக்கிறாள். இல்லை, அவன் இந்திரனாக இருக்க முடியாது. ஏன்? இந்திரனுக்கு 1000 கண்கள் உண்டாமே, இவனுக்கு அது இல்லையே, ஆனால் அவன் இந்திரனாக இருக்க முடியாது. சரி, ஒரு கால் ஈசனாக இருக்க முடியுமோ, பரமேஸ்வரனாக என்று நினைக்கிறாள். இல்லை, அதுவும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு 3 கண்கள் ஆச்சே, இவனுக்கு 3 கண்கள் இல்லையே என்கிறாள். சரி, ஒரு கால் பரம்பொருள் விஷ்ணுவாக இருக்கக்கூடுமோ என்று நினைக்கிறாள். அவனாகவும் இருக்க முடியாது, என்றால் அவனுக்கு 4 தோள் ஆச்சே. இப்படியெல்லாம் அவனுடைய அழகை கண்டு மயங்கி அவனை தன்னுடைய காதல் வெளிப்படுத்துவதற்கு துணிகிறான். மாரீசனிடம் புகழ்கிற போதும் சரி, ராவனிடம் புகழ்கிற போதும் சரி, தன்னுடைய ராமன் பால் தனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு காதலை அவனால் மறைக்க முடியவில்லை. அவனை பார்த்து அவ்வளவு புகழ்கிறாள். இது சூர்பனகினிடம். சரி, மாரீசனை பற்றி பார்க்கும்போது, மாரீசன் முன்னரே ராமனிடம் அடிபட்டவன். விஸ்வாமித்திரன் சேர்ந்திருந்த போது மாரீசனை கொண்டு தள்ளிவிடுகிறான் சமுத்திரத்தில்.
அன்றிலிருந்து இன்று வரை மாரீச்சன் அவ்வளவு இவருடன் ஒரு பீதியுடன் பயந்து கொண்டிருக்கிறானாம். அவன் ராவணனிடம் சொல்லுகிறான், இந்த எந்த மரத்தை பார்த்தாலும் மரம் அசையும் போதும் சரி, எனக்கு ராமன் அதிலிருந்து ஒரு பாசக்கயிற்றோடு என்னை பார்ப்பது போலவே தெரிகிறது என்கிறான். யாரும் ரா என்று ஆரம்பிக்கிற போதே வேறு ஏதாவது அவர்கள் சொல்ல வந்தாலும் ராமனைத்தான் சொல்கிறார்களோ என்று உடம்பு நடுங்குகிறது. அப்பேற்பட்ட ஒரு ராமனின் வல்லமை தெரியாமல் நீ அவனிடம் மோத பார்க்கிறாய், அது கூடாது என்று மாரீச்சன் ராவணனுடைய அவனை சேர்ந்தவனாய் இருந்தாலும் ஒரு அரக்கனாய் இருந்தாலும் ராமனை பற்றி அவ்வளவு புகழ்ந்து ராவணனை சமாதானப்படுத்தி திரும்ப அனுப்ப துணிகிறான். ஆனாலும் விதியானது விதி வலிது என்பதால் ராவணன் அதை ஏற்க மறுக்கிறான் என்பது ஒரு பக்கம். அதன் பிறகு வாலி, இந்த வாலியின் பார்வையில் பார்க்கிற போது இது மிகவும் விசாரத்திற்கும் வாதத்திற்கும் ஒரு பொருளாக ஆகிவிட்டது. ராமன் வாலியை கொன்றது சரியா தவறா என்பது. அது சரியா தவறா என்பதை அப்போது பிறகு பார்ப்போம். ஆனால் வாலி இவனை புகழ்கிறான். முதலில் வாலி அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். அந்த ஒரு கோபத்தில், அந்த வலியினால் அவன் நிறையவே பேசிவிடுகிறான் ராமனை பற்றி. நீ எப்படி என்னை அடிக்க துணிந்தாய், நான் ஒரு அதாவது விலங்குதானே, என்னை எப்படி, எங்களுக்கெல்லாம் இந்த ஒரு தர்மங்கள்லாம் கிடையாது என்றெல்லாம் சொல்கிறான். அதற்கு ராமன் சரியான பதில் கொடுக்கிறான். நீ ஒரு விலங்குதான், உனக்கு இந்த தர்மங்களால் உனக்கு கட்டுப்பாடு கிடையாது என்றால், இவன் தினமும் பூஜை செய்வதற்கு, அந்த 3 வேளை திரிகால பூஜை செய்வதற்கு இவன் ஒவ்வொரு திக்குக்குள் செல்வானாம். 4 திக்குகளும் சென்று நீ பூஜை செய்கிறாய், அதனால் நீ தர்மத்துடன் கட்டுப்பாடுடன் இருக்கிறாய். இரண்டாவது, நான் உன்னை எப்படி கொல்வது, எனக்கு என்ன யோக்கியதை ஒரு இருக்கிறது என்று கேட்டால், இந்த பிரதேசம் முழுவதுமே நாங்கள் ஆளக்கூடியது. அதில் அங்கு பரதனானவன் அங்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான், நான் காட்டை ஆண்டு கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் பார்த்தாலும் உன்னை அழித்து தகும் என்று பலவாறான ஒரு வாதங்களை வைத்து பதிலுரைத்து வாலிக்கு பதிலுரைக்கிறான். அதை கேட்டு வாலி சொல்கிறான், கடைசியில் அவனுடைய கோபங்கள்லாம் குறைந்து சமாதானமாகி கடைசியில் ராமனை போற்ற துணிகிறான். இதுவரை என்னுடைய உடம்பில் அந்த ஒரு தீய இரத்தம் இருந்தது, உன்னுடைய ஒரு அம்பை தொலைத்ததினால் என்னுடைய தீய ரத்தம் வெளியானது ராமா. அதனால் இதுவரை அந்த தீய ரத்தம் உள்ளிருந்தவரை உன்னை பற்றி நான் ஏசினேன். ஆனால் இனி உன்னை புரிந்து கொண்டேன், உன்னை போன்ற பரம்பொருள் இன்னொருத்தன் கிடையாது என்று தெரியும் என்றெல்லாம் போற்றுகிறான். அதன் பிறகு தன்னுடைய மகன் அங்கதனை அவனிடமே ஒப்படைக்கிறான். அது மட்டுமல்ல, சுக்ரீவனை பார்த்து சொல்கிறான், சுக்ரீவா, நீ என்னை போட்டு இருந்து விடாதே, ராமனிடம் வெகு ஜாக்கிரதையாக நடந்து கொள், அவன் பரம்பொருள். அதனால் நீ என்ன அவனுக்கு வாக்கு கொடுத்தாயோ அதை நீ அவசியம் செய்ய கடவை என்று தன்னுடைய சகோதரன் சுக்ரீவனுக்கு அவன் அறிவுறுத்துகிறான். அப்படி ஒரு நிலையிலே வாலியே ராமனை புகழும்படியாக இருந்தது. எதிரியாக இருந்தாலும் ராமன் எப்படி உயர்வானான் என்று வாலியின் பார்வையில் பார்த்தோம். அதன் பிறகு ராவணனே, அவன்தான் பிரதானமான எதிரி ராமனுக்கு. அந்த ராவணனே ஒரு இடத்தில் ராமனை புகழ்கிறானாம். எப்படி எனில், இவன் அடிபட்டு குற்றீரும் கொலையுருமாக கிடக்கிறான். பல அரக்கர்களை முன்னரே இழந்து விடுகிறான். அப்போது பார்த்து அவன் ராமனை பார்த்து கேட்கிறான். ராமனை பார்த்து பிரமித்து வியப்புடன் செல்கிறான். வென்றான் என்றே உள்ளம் வியர்த்தான், விடுகுலம் பொன்றான் என்னின் போகலது என்னும் பொருள் கொண்டான், ஒன்று ஆம் முங்காரத்தடை உக்கு ஒடுதல் காணா நின்றான், அந்தாள் வீடனார் சொல் நினைவுற்றான் என்கிறான். அந்த ஒரு நாள் வீடன் சொன்னான், இவன் பரம்பொருள், சாதாரணமான ஒரு மானுடன் அல்ல, பரம்பொருளே இங்கு மனித ரூபம் எடுத்து இங்கு வந்திருக்கிறான். அவனிடம் நாம் போர் புரிவதோ, அவரிடம் நட்பு பாராட்ட வேண்டும், அவனுடன் நாம் தீஞ்செயல் புரியலாகாது என்றெல்லாம் சொன்னானே, ஒரு கால் அது உண்மையாக இருக்குமோ என்று ராவனுடைய வீரத்தை பார்த்து, அவன் போர் புரியும் திறனை பார்த்து, அவனுடைய தேஜஸை பார்த்து வியந்து கேட்கிறானாம் இந்த ராவன். அவனே மீண்டும் அவனுடைய சிவபக்தன், பரம சிவபக்தன் இந்த ராவணன். அதை பார்த்து அதனை மனதில் நினைத்து சொல்கிறான், ஒரு கால் இந்த ராமன் சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய்வாம் எல்லாம் அடுகின்றான், தவனோ என்னின் செய்து முடிக்கும் தான் தரன் அல்லன், இவனோதான் அவ்வேத முதல் காரணம் என்றான் என்று. இவன் தான் மறைவதற்கு முன்பு, தான் கடைசியாக அடிபட்டு வீழ்வதற்கு முன்பே ராவணன் ராமனை தெரிந்து கொள்கிறான். அப்போது சொல்கிறான், ஒரு கால் இவன் சிவன் தானோ, இல்லை அவன் நான்முகன் தானோ, இல்லை சாட்சாத் அந்த பரம்பொருளோ என்று அவனை கண்டு பிரமித்து, அவனை பார்த்து வியந்து, அவனுடைய வீரத்தையும் அவனுடைய தர்ம சிந்தனையையும் பார்த்து வியக்கிறானாம் இந்த ராவன். இப்படி இதையெல்லாம் விட ராவணன் அழிய துணிந்தான். ஏனென்றால் அவனுக்கு முன்னமே அந்த ஒரு சாபம் இருந்திருக்கிறது என்றால் சரி. மண்டோதரி எதனால் இவனை புகழ வேண்டும்? மண்டோதரி புகழ்வதை நம் பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். ராவணன் வீழ்ந்து கீழே கிடக்கிறான், அவன் உயிர்
பிரிகிறது. அப்போது அந்த உடலை சடலத்தை பார்த்து அழுகிறாள். மற்ற அரக்கியர்களோடு இவளும் மற்ற ராணியர்களோடு சேர்ந்து மண்டோதரியும் வந்து அழுகிறாள். அப்பொழுது சேர்ந்து அழுதுவிட்டு, இந்த ராமன் என்கிற ஒரு அம்பு உன்னை அழிக்கவில்லை, இவன் எது அழித்தது என்றால் சீதையுடைய கற்பு என்பது இவனை அழித்ததாம். இந்த ராவணனை ராமன் என்கிறவனுடைய ஒரு அம்பு அழிக்கவில்லை, ஆனால் சீதையுடைய கற்பு அழித்தது என்றெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாள். அதன் பிறகு இன்னும் ரசமாக பெரியவர்கள் வியாக்கியானத்தில் அருள்கிறார்கள். அங்கு வீற்றிருக்கிறான் விஜயராகவனாக, தன்னுடைய வீரத்தை காட்டி இவனை வீழ்த்திய பிறகு விஜயராகவனாக அங்கு வீற்றிருக்கிறான். அப்போது ஒரு மாலை வேளை, இது ஒரு ரசமாகத்தான் அனுபவிக்க வேண்டும். ஒரு மாலை வேளை இவன் வீற்றிருக்கும் போது இவனுடைய கால் அருகே ஒரு நிழல் வருகிறது. அதை கண்டு இவன் தெளிவுறுகிறான், அது ஒரு ஸ்திரீயின் ஒரு பெண்ணின் நிழல் என்று. இவன் காலை ஒதுக்கிக் கொள்கிறானாம். அப்போது அவன் யாரென்று பார்க்கவில்லை, யார் தன்னுடைய காலில் வந்து விழுகிறாள் என்று தெரியாது. ஆனால் அந்த நிழலை பார்த்து இவன் காலை ஒதுக்கிக் கொள்கிறானாம். அப்போது மண்டோதரி சொல்கிறாளாம், இப்போதுதான் எனக்கு புரிகிறது, ராவணனை அழித்தது ஒரு ராமன் என்கிற ஒரு மானுடன் அல்ல, உன்னுடைய வீரமும் அல்ல, ஆனால் என்னுடைய நிழல்தான் உன்னை தீண்ட துணிந்தது. அதுவும் நீ வென்ற ஒரு இன்னொரு அரசனின் மனைவிதான் நான். நீ நினைத்தனால் என்ன வேணால் செய்திருக்க முடியும், ஆனால் என்னுடைய ஒரு நிழல் கூட உன் மேல் படக்கூடாது என்று நீ துணிந்தாயே ராமா, இந்த உன்னுடைய கற்புதான் என்னுடைய ராவணனை அழித்தது என்றாளாம். அப்படி தான் ஏகபத்னி விரதனாக முன்னாடியே சொன்னோம், ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்று அதை காப்பாற்றினான் இந்த ராமன். இப்படி பலவாறாக தன்னுடைய எதிரிகளுக்கும் மனத்துக்கினியானாக இருந்தான் இந்த ராமன். எல்லோருக்கும் இனியனாக, எல்லாராலும் எல்லாருடைய போற்றுதலுக்கும் உரியவனாக இந்த ராமன் இருந்தான். அப்பேற்பட்ட ஒரு ராமபிரானை தான் நாம் வடக்கில் சொல்வார்கள், வடதேசத்தில் அவனை மரியாதா புருஷோத்தம் என்று சொல்வார்கள். நாம் அவனை ராமபிரான் என்றும் சக்கரவர்த்தி திருமகன் என்றும் எல்லோருடைய போற்றுதலுக்கும். ஏன் என்றால் ராமன் என்று ஒரு சமுதாயத்துக்கோ ஒரு பிரிவினருக்கோ இல்லை, அவன் உலகத்திற்கே நாயகனாவிருப்பன். அப்பேற்பட்ட ஒரு உலக நாயகனை இன்று உங்கள் நடுவில் வந்து ஏதோ ஓரிரு வார்த்தைகளை கொண்டு ஒரு ஸ்மரிக்கும் ஒரு பாக்கியத்தை பெற்றோம். அந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய அருள்ஞான சபையினருக்கும், அந்த நிர்வாகி நல்லுள்ளங்களுக்கும், இந்த தியாகராஜர் கல்லூரி அதிகாரிகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அடியேன் கூறியதில் ஏதேனும் நிறைகள் இருந்தால் அதை அத்தனையும் என்னுடைய ஆசாரியனுடைய மலர்ப்பதங்களை சேர வேண்டியது. இதிலிருந்த குறைகள் எல்லாம் அடியனுடைய மதிமயக்கத்தால் ஏற்பட்டவை என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் உரித்தார். கம்பன்ல இருந்து நிறைய பாடல்களை காட்டியது மகிழ்ச்சி. வால்மீகியிலிருந்தும் ஆழ்வார்களிலிருந்தும் இவர்கள் எடுத்துக்காட்டு காட்டி ராமனுடைய அந்த உயர்வை அவர்கள் சொன்னது சிறப்பு. அவர்களுக்கு முறையாக நன்றி சொல்வதற்கு எங்கள் பேராசிரியர் காந்திதுரை அவர்கள் வருகிறார்கள். அதற்கு முன்னர் அடுத்த நிகழ்ச்சி அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை 25/2/24 அன்று ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், சிறந்த பேச்சாளரை நாங்கள் அழைக்க இருக்கிறோம். அதை இன்று போல அன்றும் பெரும் திரளாக வருகை தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி சொல்வதற்கு பேராசிரியர் காந்திதுரை அவர்கள். கலை தந்தை கலைஞருடைய பொற்பாதங்களை எல்லாம் வணங்கி அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு முதல்ல நன்றியை உரித்தாக்கி கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு உள்ளே வருகிறேன். ஐயா ஆறாமுதன் ஐயா அவர்கள் கம்பனிலும் 4000 திவ்ய பிரபந்தத்திலும் ஆழங்கால் பட்டிருக்கிறார் என்று சொல்வதற்கு அவருடைய அந்த பாடலடிகள் தான் சாட்சி. ஏனென்று சொன்னால் கம்பனுடைய பாடல் 10,526. ஆனால் இந்திய மண்ணிலே 32 ராமாயணங்கள் இருக்கிறது. வால்மீகியினுடைய மூல ராமாயணம் தவிர்த்து கம்பன் எழுதிய கம்பராமாயணம், மலையாளத்திலே கிளிப்பாட்டு ராமாயணம், தெலுங்கு ராமாயணம், சைன ராமாயணம், இப்படி சொல்லி 32 ராமாயணங்கள் இந்திய மண்ணிலே உழவி கொண்டிருக்கிறது. இந்த இந்திய மண்ணிலே உழவி கொண்டிருந்தாலும் ஆதிகாவியமாக இருக்கக்கூடிய ஆதிகாவியத்தை கையில் பிடித்து கொண்டு ஆழ்வார்களுடைய ராமனை எவ்வாறெல்லாம் காதலித்தார்கள் என, ஆழ்வார்கள் என்று சொன்னால் இறைவனுடைய கல்யாண குணங்களை
ஆட்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இணைத்து, ஆதிகாவியத்தையும் இணைத்து, கம்பனையும் இணைத்து இந்த ஒரு பொழிவை மிக மிக அருமையாக தந்தார்கள். ஏனென்று சொன்னால், நடையில் நின்றுயர் நாயகன் கம்பன் சொன்ன ராமன், ஆதிகாவி சொன்னது அதுதான். ராமன் என்று சொன்னால் அவள் நடையில் நின்றுயர் நாயகன். அதான் கடைசியில ஐயா அவர்கள் உலகநாயகன் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, தாயிற் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற இந்த 2 சொல்லுக்கு யாரா இலக்கணம் என்று சொன்னால் அவன் பகவான் ராமன் தான். ஏன்னா தந்தையும் தாயையும் தன்னுடைய 2 கண்களாக இருந்து அந்த சொல்லையை பாதுகாத்தவன் ராமபிரான். அதற்கு அடுத்தபடியாக ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல், இந்த 3ம் அவனிடம் இருந்தது. இந்த 3ம் எப்படி இருந்தது, அந்த எப்படி இருந்தது என்பதை விளக்குவதற்காக ஒரு 6 பகுப்பாக பகுத்து கொண்டார்கள். அந்த 6 பகுப்பிலே தனையனாக, பதியாக, சகோதரனாக, நண்பனாக, சத்திரியனாக, எல்லாவற்றிற்கும் மேலாக தான் ஒரு பரம்பொருளாக இருந்து இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் பரமாத்மாவை சென்றடைவதற்கு அவன் எவ்வாறெல்லாம் இந்த ஜீவாத்மாக்கள் இயங்குகிறது என்ற நிலையை சரணாகதியை சொல்லுகின்ற போது இந்த 3ஐயும் அப்படியே சொன்னார். ஆனா இந்த தலைப்பு என்று வருகின்ற போது ராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்ற இந்த 3ஐயும் சொல்லி வருகின்ற கூடிய நிலையிலே ராமன் என்று சொன்னால் மனத்துக்கினியவன். இந்த மனத்துக்கினியவன் என்று சொல்லுகின்ற போது கம்பனுடைய பாத்திரமாக இருக்கக்கூடிய 187 பாத்திரங்களுக்கு மட்டும் அவன் மனத்துக்கு இனியன் அல்ல. உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் 88,000 யோனி பேத வேறுபாடுகள் உள்ள உயிரினங்கள் அத்துணையும் அவனுடைய மனத்துக்கு இனியனாக இருக்கக்கூடிய ராமன். அதான் அந்த முதல்ல அவர் சொன்னது. 2வது இருக்கக்கூடிய ஜெயராமன் என்று சொல்லக்கூடிய போது விஸ்வாமித்திர மகரிஷியினுடைய அந்த கட்டளையை ஏற்று ஜனகனுடைய அவைகளை வில்லை முறித்து மைதிலியை கரம் பற்றிய ஜெயராமனாக சொன்னார்கள். 3வதாக ஜெய ஜெய ராமா என்று சொல்லுகின்ற போது அது தாடகை பிராட்டியாக இருக்கட்டும், ஆரிசனாக இருக்கட்டும், காகாசுரனாக இருக்கட்டும், ராவணனாக இருக்கட்டும், வாலியாக இருக்கட்டும், 13,999 அரக்கர்களாக இருக்கட்டும், அத்துணை அரக்கர்களையும் வெல்வது மட்டுமல்ல, இந்த உயிர்களையும் அவனுடைய அன்பால் வெல்கிறான். அவ்வாறு வென்றிருக்கக்கூடிய நிலையிலே அவன் ஜெய ஜெய ராமனாக இருக்கிறான் என்று சொல்லி இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஐயா திரு வைந்தை ஸ்ரீ தே ஆரா அமுதன் ஐயா அவர்கள் இந்த தலைப்பை மிக அழகாக பகுத்து கொண்டு ஆற்றொழுக்காக கம்பராமாயண கதைகளை நம்முடைய மனங்கொள்ளத்தக்க வகையிலே அவர்கள் தந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய செயலர் சார்பாக, தலைவர் சார்பாக, முதல்வர் சார்பாக, மேனாள் முதல்வர் சார்பாக, ஆன்மீக மெய்யன்பர்கள் சார்பாக, உங்கள் அத்துணை பேர் சார்பாகவும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் அவருக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதுகாரும் இந்த சொற்பொழிவை மிக அமைதியாக கேட்ட ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் அருஞான சபையினுடைய நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் கூறிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நன்றி, வணக்கம். நிறைவாக மங்கள வாழ்த்து. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நர்த்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.